இன்ட்ரிக்கு வேறு டைம் வச்சு எவ்வளோ லிஃப்ட் தர மாட்டேறான். சிக்க மாட்றாங்களே. ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம். லிஃப்ட் ஏறுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம். அப்புறம் இருங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ப்ரோ டைம் ஆகுது ப்ரோ. இருங்க ப்ரோ, வந்துட்டேன். இந்த அனஸ்டேன் எனக்காக வெயிட் பண்ணி லிஃப்ட் தரான்ப்பா. போலாண்ணா. ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் லெஃப்ட் ரைட். நீங்கள் எங்கே போகிறீங்க? ஆஃபீஸ்க்கு பிரதர். ஆஃபீஸ்க்கா? சரி சரி. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எனக்கு இன்டர்வியூ டைம் வச்சு ஸ்பீடாக போகிறீங்களா? ஒரே வெயிலாக இருக்குல்ல, இந்த ஊரில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல. உங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது? அது காசு கொடுத்துருப்பீங்க. மிரரில் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. முடியெல்லாம் கொட்டையில் டேண்ட்ரஃப்லாம் வருது இல்லையா? புதுவா வெளியா இருந்தா உங்களை மாதிரி இருப்பாரு. என்ன படிப்பீங்க? வந்துட்டோமா? சரி அண்ணே, லிஃப்ட் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தம்பி ஒரு நிமிஷம். என்னண்ணே? ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லுங்க. முன்ன பின்ன தெரியாதவன்ட்ட வண்டியில் லிஃப்ட் கேட்டா வாயை மூடிட்டு வரணும். ஏண்ணே? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன். உன் கதையை கேட்க என் வீட்டில் பெற்று விட்ருக்காங்களா? உன்னால் ஆஃபீஸ் போகிற மூடே போச்சு. ஒயின் ஷாப் போனால் தான் சரி வரும். அண்ணே ஒரு நிமிஷம். ஏன் சாரி கேட்க போறியா? சாரில இல்லைண்ணே. அப்புறம் ஒரு ½ வெயிட் பண்ணீங்கன்னா இண்டியன் முடிச்சுட்டு வந்துருவேன். சேர்ந்து சரக்கு அடிக்க போகலாம். உனக்குலாம் வேலையே கிடைக்காதுடா. அண்ணே சரக்கு காசு பண்ண ஆத்தரண்ணே. ஐயோ இன்ட்ரி டைம் ஆச்சு. லேட்டாக கிளம்பி லேட்டாகிடுச்சுன்னு ஓடுறேனே, நான் தான் அர்ஜுன். இந்த பேரை வச்ச என் அப்பாவே என்னை வெட்டி முண்டோம், தண்டை சோறு, ஊர் பொறுக்கி ஊசு சொல்ல முடியாது. இப்படி ரொம்ப அழகாக என்னை டெய்லி கூப்பிட்டு வருவார். அவர் மூஞ்சில் கரிய பூசத்தான் இந்த சென்னைக்கே வந்தேன். ஆனால் சென்னை வந்த அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது, டெய்லி நானே என் மூஞ்சில் கரிய பூசிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் ஓவர்லேயே சொல்ல நான் ஒன்றும் கௌதம் மேனன் இல்லை. ஃபுல்லாக பாருங்கள். மணி பார்க்கறதுக்கு அழகா வேற இருக்கா. ஒரு ஹாய் சொல்லுவோம். ஹலோ. ஏங்க நான் ஃபோனில் ஹலோ சொல்ல உங்ககிட்ட தான் பேசுகிறேன். ஹலோ. ஹாய். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, காய்கறி வாங்க வந்திருக்கேன். என்ன காய்கறி வாங்க வந்தீங்க? புடலங்காவா வெண்டைக்காவா? ஹலோ. இவனு காய்கறி வாங்க வந்திருப்பார் போல. சார் இன்டர்வியூ ஒரு நேரமாமா? அது 11 o'clock இன்டர்வியூ வரீங்க. எனிவே ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் செலக்ட் ஆவீங்க. வெயிட் பண்ணுங்கள். அர்ஜுன், இந்த வேலையும் உனக்கு கிடைச்ச மாதிரி தான்டா. மீனா, இந்த வேலையும் போச்சுன்னா அவ்வளோதான். அடுத்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. இப்படியாவது இந்த வேலையை வாங்கிடு. இவன் வேற பார்க்க பைத்தியக்கார மாதிரி. என்ன? இல்லை, என் ஃப்ரெண்டு கம்பெனி ஒன்று இருக்குது இங்கே பக்கத்தில் தான், நுங்க பக்கம். நான் வேணா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன் சார், அது உங்கள் ஃப்ரெண்டு கம்பெனி தானே, நீங்கள் ஏன் போய் அங்கே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணக்கூடாது? இல்லை மேடம், என் ஃப்ரெண்டோட கம்பெனி வேற, எதுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு என் வாழ்க்கையில் எந்த அட்வான்டேஜ்லாம் பார்த்ததே இல்லை. முடி வேற அதிகமாக கொட்டுது. எனக்கு இந்த வேலையை மட்டும் விட்டு விடுங்களேன் ப்ளீஸ். ஏன் இந்த வேலைக்கு போட்டிக்கு வரீங்க? ஆமாம், நான் மட்டும் ஜாப்க்கு லீவ் போட்டு இங்கே வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுற பாருங்க. எனக்கும் அந்த இன்டர்வியூ முக்கியம் சார். முக்கியமா மேடம்? மேடம் மேடம் சும்மா இருங்க மேடம், பார்க்க வர சும்மா அழகாக வேற இருக்கீங்க. எது? அது ப்ளீஸ் வேலையை மட்டும் எனக்காக விட்டு கொடுக்கல, உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். இந்த போட்டிக்கெல்லாம் வராங்க, தயவு வச்சு கிளம்பி வெளியே போங்க. நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். உங்களுக்கு தான் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் போய் இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலை வாங்குங்க. எதுக்கு இவ்வளோ பயம்? பூச்சி பார்த்தா எந்த பயம் தெரியுதா? யாருக்கு பயமா இருக்குன்றீங்க? உங்களுக்கு தான். எனக்கு எந்த பயம் இல்லையே. வேணும் ஒரு பெட் வச்சுக்கலாமா? சி, பயந்துட்டீங்க, அதனால மூஞ்சி திருப்பி வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியும் 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 தெரியும். யாரு பயந்தா? யாருங்க பயந்தா? நீங்க தான் பயந்தீங்க. நீங்க தான் பயந்தீங்க, போங்க. உங்களுக்கே நான் பெட்டு கட்டணும், நீங்க யார் எனக்கு? முன்ன பண்ண தெரியாது, நான் உங்களுக்கு பெட்டு கட்டலையா? அந்த மாதிரி தான் பெட்டு கட்டுங்க, ஏன் பயப்படுறீங்க? பயந்துட்டீங்க. சரி, என்ன பெட்டு? அப்படி வாங்க. ஒரு வேலை. ஏன் ஒரு வேலை? எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க, எனக்கு பிரியாணி வாங்கி தரணும். ஓ, ஒருவேளை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன வேணும்? ஒரு கிடைச்சா தானே, சொல்லுங்க என்ன வேணும்? ஜூஸ் வேணும். ஜூஸா? அதுக்காக இந்த கம்பெனிக்கு வேலை செய்யணுமா? ஜூஸ். எப்படியும் மைண்ட் வைஸ் நினச்சி கேவலமாக ஒன்று பண்ணிட்டு இருப்பா. பரவாயில்ல, பேசிட்டு போகிறோம் தெரியாமல் பெட்டு கட்டுறோம். கீருக்கு பய உள்ள வேலை தேடி வந்துருக்கு. எது எப்படியோ நமக்கு பிரியாணி கன்ஃபார்ம்.
நெக்ஸ்ட் சார் நெக்ஸ்ட் நான் தான் நான் தானே போவேன். நான் தானே நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போவேன் எதை பாரு திருச்சியா போய் சொல்லிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் கோயம்புத்தூர் காரி பண்ணி போய் சொல்ல மாட்டேன். நான் தானே போவேன். நான் தான் போவேன் நான் தான் போவேன் யார் நீங்க ஏன் அப்படி கத்திட்டு பியூன் இருக்கீங்க? சார் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் வந்தேன் உள்ள அச்சாட்ட போய் சொல்லுங்க நான் தான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் டேய் பண்ணுவேன் போடா. இவன் போய் சொல்ற சார். நான் தான் சார் ஃபர்ஸ்ட் வந்தேன். பியூன் சார் போய் ஹெச்ஆர் போய் கூப்பிடுங்க. ரெண்டு பேருமே போய் தான் சொல்றீங்க. நான் தான் ஹெச்ஆர். அச்சா சார் நீ உள்ள போங்க நான் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன் உன் ஆர்வத்தை பாராட்டுறேன். Thanks. உள்ள வா. எஸ் எப்போ போடின்னு சொல்ல மாட்டேன் வேற வேலையை பார்த்துட்டு போங்க புரிஞ்சுதா எனக்கு தான் வரேன் ஏய். சார் என்ன டிவியே தேட்டர் மாதிரி இருக்கு இன்டர்வியூக்கு போலாமா? அப்ப இங்க இன்டர்வியூ இல்லையா அப்படியே போயிட்டு வாங்க. சரி சார் சரி சார் வேலை கிடைச்சிருப்பா ரெஸ்யூம் எதுக்காக இந்த ஆபீஸ் சூஸ் பண்ணீங்க? sir my name is Arjun sir from Trichy sir my hobby sir reading Kumudam book sir I watch all videos in night sir my life my rule sir first grade October 30 sir sir அப்புறம் சார் கேட்ட கேள்விக்கு பதில். என்ன கேள்வி சார் கேட்டீங்க எதுக்காக இந்த ஆபீஸ் சூஸ் பண்ணீங்க? உண்மையை சொல்லவா இல்ல பொய் சொல்லவா சார் உண்மையை சொன்னா வேலை கிடைக்கும். சார் இதோட பெரிய பெரிய கம்பெனில வேலைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் சார் 1 இயர் சர்டிஃபிகேட் கேட்டாங்க சார் அதான் சார் இந்த கம்பெனில வேலை பார்த்து 1 இயர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன் இந்த கம்பெனி விட்டு வேற நல்ல கம்பெனி போயிடும் சார் ஏன் எப்படி சார் இதான் சார் ட்ரூ இதான் சார் ட்ரூ சார் மணி 11 நல்ல நேரம் உடனே ஆஃபர் அனுப்பிட்டீங்கன்னா உங்களை வெயிட் பண்ணிக்காம உடனே வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறேன் சார் எப்படி சார் அப்படி என்ன சொல்றேன் இந்த திட்டுறான் எரும மாடு வேலை கிடைக்கூடாது. கடவுளே உனக்கு வேலை கிடைக்கூடாது. வேலை கிடைக்கணும்னு சாமி கும்பிடுறானா கடவுளே உனக்கு வேலை கிடைக்கூடாது. கடவுளே உனக்கு வேலை கிடைக்கூடாது. கடவுளே உனக்கு வேலை கிடைக்கூடாது. அடி பாவி வேலை கிடைச்சிருச்சா? இப்படி வேணா எப்படி கிடைக்கும் நான் ஒன்றும் வேணலையே. என்ன பண்ணலையே தெரியுது நல்லாவே அடுத்த ஒன்று தான் கூப்பிடுவாங்க போயிட்டு வா நெக்ஸ்ட். நான் செலக்ட் ஆயிடுவேன். ஆல் த worst இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்க போகிறோமா? வேணும்னா டீ காஃபி எதுவும் சொல்லட்டுங்களா? இல்லை சார் சுகர் கட்டில் இருக்கேன். வந்ததே லேட்டு இதில் சுகர் கட்டா? ரெசியூமை கொடுமா. ரெஸ்யூம் லேட்டாக வந்தனால வீட்டில் வச்சிட்டேன் சார். நான் உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிடுறேன் சார். எனக்குன்னே வரணும். இதுக்கு அவனே பரவாயில்லம்மா, ரெசியூமோட வந்தான். சார் நீங்கள் யார் கூட வேணால் எனக்கு கம்பேர் பண்ணுங்கள், ஆனால் குறிப்பாக அவங்க கூட கம்பேரே பண்ணாதீங்க. சரி ஓகே, எதுக்காக இந்த ஆஃபீஸ் சூஸ் பண்ணீங்க? உண்மையை சொல்லவா இல்லை பொய் சொல்லவா சார்? உண்மையை சொல்லவா இல்லை பொய் சொல்லவா சார்? நீயும் உண்மையை சொல்லுமா. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அங்கே சேலரி நான் எதிர்பார்த்த மாதிரி வரல, அதனால சொல்லாமல் கொல்லாமல் ஓடி வந்துட்டேன் சார். ஓஹோ, குட் குட் குட், சூப்பர் சூப்பர். இங்கே எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க? மினிமம் 40K சார், வித்தவுட் TDS. நமக்கே 30K தான். 40K? எஸ் சார். சப்போஸ் இந்த ஆஃபீஸில் அதே மாதிரி சேலரி கொடுக்கல அப்படின்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுவீங்களா? அஃப்கோர்ஸ் சார். ஐயோ மூஞ்சி மாறுது. நோ சார் நோ சார் Get out. சார். ஹே பிரியாணி சாப்பிட போவோமா? ஜூஸ் என்ன வாழை விட்டு தூக்கிட்டான்ல அவன். அவனால என்னால ஒழுங்கு சாப்பிட கூட முடியல தெரியுமா? மெதுவா மெதுவா. நான் வயிறு சொல்றேன், அவன் வந்து வேலையை விட்டு போயிடுவான், வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அவனை, நாசமா போயிடுவான். போகுது. நம்ம மேலேயும் தானே தப்பு இருக்கு. உண்மையை சொன்னா யார் வேலை தருவா? நீங்க உண்மையா சொன்னீங்களா? அப்ப போக வேண்டியதான். சரி விடுங்க, அதான் தப்பிச்சிட்டோம்ல. குடி ஜூஸ் குடி ஜூஸ் குடி. பிரியாணிக்கு தேங்க்ஸ். ஜூஸ் நல்லா இருக்கா? பிரியாணியோட ஜூஸ் ரேட் தான் அதிகம் போல. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, கூச்சப்படாம சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரா கேட்டால் வாங்கி தர மாட்டேன். பிரியாணில சிக்கன் வேகவே இல்லைல்ல? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னை பத்தி, என் பேர் அர்ஜுனு, ஊர் திருச்சி. வீட்டில் கொஞ்சம் கடன் பிரச்சனை வழக்கம் போலதான். என் வயசுல பசங்க என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதே கஷ்டம் தான் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட எதுவுமே மாறல. நீங்க? ஊரு கோயம்புத்தூர், மேக்னா தேவி. அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாம பேர் வச்சிட்டீங்களா?
ஜோக்கு. அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாம வேலைன்னு ஒண்ணு பார்த்தா சென்னையில் தான் பார்க்கணும்னு வந்தேன். இன்னும் வேலை தேடிட்டு இருக்கேன். ஏங்க சென்னையில பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல பார்க்க வேண்டியதானே? செலவு கொஞ்சம் கம்மியாகும்ல. அங்கதானே பொண்ணுக்கு எப்படா கல்யாணம் பண்ணி வச்சு கையில 2 குழந்தையும் கொடுத்து வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பயந்து தான் சென்னை வந்தேன். ஆமால, கஷ்டம்தான். ஒரு பையனோட லைஃபுக்கும் ஒரு பொண்ணோட லைஃபுக்கும் இந்த சொசைட்டி தான் ஒரு பிரச்சனையாவே இருக்குல்ல. உண்மைதான். நமக்குன்னு ஒரு வேலை இல்லைன்னா எல்லாமே இங்க கஷ்டம்தான். பட் ஏங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு? புரியல. புரியலையா? ஹச்ஆரை பார்த்தோமா, அப்படி ஒரு கண்ணை அடிச்சோமா, அப்படியே ஹச்ஆரை மடிக்கு பாக்கெட்ல போட்டு வேலை வாங்குறது இல்லாம என்னாச்சு? ஒரே இருக்காடா உனக்கு? என்னாச்சுங்க? ஏன் கத்துறீங்க? யாராச்சும் பாத்துற போறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாது? ஏன் பொண்ணுன்னா அப்படிதான் வேலை வாங்கணுமா? யாரும் திறமை வச்சலாம் வேலை வாங்க கூடாதா? ஏங்க நான் சும்மா விளையாட்டு தாங்க பேசுனேன். எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்து? என்னடா சும்மா சொன்ன? என்ன சும்மா சொன்ன? உன் ஆம்பளை புத்தியை காமிச்சிட்டல. ஏன் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கூடாதா? ஏங்க நான் விளையாட்டு தாங்க பேசுனேன். எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இதோட இதை விட்டுருங்க. இந்த டாபிக் வேற எங்கேயே போதும். நான் தெரியாம பேசுனேன், மன்னிச்சிருங்க. உன் கேரக்டருக்கு இந்த சேனல்ல எப்படி வேலை கிடைக்குதுன்னு நான் பாத்துறேன்டா. ஏன் எனக்குலாம் வேலை கிடைக்காதா? கிடைக்காதுடா. இங்க பாருங்க, வாடா போடான்னு பேசாதீங்க. அப்புறம் நானும் அசிங்கமா பேசுவேன். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். உன்னால முடிஞ்ச வேலை வாங்கி காட்டுறா பாப்போம். ஓ, என்ன என்கிட்ட பெட்டா? ஆமாண்டா. இங்க பாரு. ஹலோ மேகலா தேவி. மேகனா தேவி. ஏதோ ஒரு தேவி. இதே சென்னையில ஒரே வாரத்துல நான் வேலை வாங்கி காட்டி உன் முன்னாடி வந்து நிக்கும் போது சரிடா அர்ஜுன் அப்படி நீ வந்து சொல்லல. என் பேரு அர்ஜுன். திருச்சி அர்ஜுன் இல்ல. எப்படா ஹெச்ஆர் கண்ணடிச்சு கரெக்ட் பண்ணி வேலை வாங்குவியா? ஒருவேளை ஹெச்ஆர் ஆம்பளையா இருந்தா என்னடா பண்ணுவ? இங்க பாரு, இவ்வளவு கேவலமா பேசி என்ன நோஸ் கட் பண்ணி இந்த பெட்ல இருந்து தப்பிக்கலாம்னு பாக்காத, புரியுதா? டேய், நான் இப்போ பெட் கட்டுறேன்டா. உனக்கு முன்னாடி நான் வேலை வாங்கி காட்டுறேன்டா. ஏய் பாப்பண்டி. ஒரு வேலை கிடைக்கலன்னு யூரின் கூட வர மாட்டேது. என்ன இவன் கால் பண்றான்? சொல்றான் நல்ல மோனே. எங்கடா இருக்க? நடு ரோட்ல நிக்கிற வரியா? சரி, இன்டர்வியூ போறேன். நீ என்னாச்சு? வேலை கிடைச்சதா இல்லையா? டேய், திறமை இருக்கிறவனுக்கு எப்பவும் வேலை கிடைக்கும்டா. சரிடா, உனக்கு கிடைச்சா இல்லையா? எனக்கு தான் திறமை இல்லை, எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அது ஒரு சனினால வேலை போயிடுச்சுடா. சனினா? சட்டை போட்ட பைய ஊரூரா திரிஞ்ச பைய உச்சி கொட்டி பார்த்த பைய உதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏன் ஒத்த செருப்பு போட்ட பைய உரசு உரசு தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய. வா மேக்னா, வர லேட் ஆகும்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டேன். வேலைக்கு போக முன்னாடி கூத்தடிச்சிட்டு இருக்க. அது சரி, அதை விட இன்டர்வியூ பண்ணி என்னாச்சு? சீ, ஐயோ போறாளே. மேக்னா ஒரு நிமிஷம் நில்லு. ஐயோ போச்சு. மேக்னா, நில்லுடி. எதுக்கு கோச்சிட்டு வந்துட்டா? ஒருவேளை டான்ஸ் பிடிக்கலையோ? இன்டர்வியூ என்னதான் ஆச்சு? வேலை கிடைச்சிருக்கோண்டி. ஒரு வீணா போன தண்ட கருமாந்திரம் தேவையில்லாம பெட்டி கட்டி இப்போ 2 பேருக்கு வேலை கிடைக்காம போயிருச்சு. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சரி, ஆளு பார்க்க எப்படி இருந்தா? ஸ்மார்ட்டா இருந்தானா? உனக்கு ஆம்பளை விஷயம் போட்ட மாதிரி இருந்தான். அடியாதி, அப்ப நல்லாதான் இருந்திருப்பான்ல. கடுப்பேத்துக்கிட்டேன். நான் உனக்கு கேட்கவா? அது எப்படி ஒரே நாள்ல ஒருத்தனோட கேரக்டர் பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியுது? அவன் கேரக்டர் தானே மொட்டமான கேரக்டர். அவனை மாதிரி ஒரு கேரக்டர் நான் என் லைஃப்ல பார்த்ததில்ல. மச்சா, இப்போ என்ன பண்றானா? எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. இப்பவே வா. இப்பவே தான். இந்த உன் மேனேஜருக்கு போன் அடி. மேனேஜர் யாரும் நண்பன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு பல மாசமா வேலை கிடைக்கல. அதனால என் வேலையை விட்டு கொடுத்தாச்சும் அவனு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு அந்த மேனேஜர் கூட வேலையை விட்டு கொடுத்தா போதும். கேளு போன் அடி. சரி மச்சி, ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலைல பேசிக்கலாம். கேளுங்க. டேய், இப்ப நீ கேக்குறியா இல்ல இந்த பீர் பாட்டிலால மண்டையை உடைக்கும்? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, என் மண்டையை உடைச்சாலும் சரி, என் மேனேஜர் உனக்கு வேலையே தர மாட்டான். ஒரு வேலை வாங்கி தர முடியல, நீ எல்லாம் ஃப்ரெண்ட் ஆடி. வேலை கிடைக்கலன்றதுனால வர வர நீ மென்டல் ஆயிட்டே வரேன்னு நினைக்கிறேன்.
ஒழுங்கா படுத்து தூங்கு. ஏதோ வந்து காலைல பேசிக்கலாம். சீ. அப்பா. ஏன் உயிர் எடுத்துருவா போல இருக்கே. அப்பா. மச்சான் யாரா உன்னை அடிச்சது? அது நேற்று நைட்டு கனவுல நீ என்ன பாட்டிலால அடிச்சிட்ட. டேய் எனக்கும் அதே கனவு தான்டா வந்துச்சு. பாத்தியா நமக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்னு. அப்படியா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்லாம் இருக்கட்டும். இந்தா இதில் உனக்கு ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன். ஏது வேணுமோ அப்ளை பண்ணிக்கோ. இதுவா? ஆஹா இன்னொன்று இருக்குதே மச்சான் என்னோட ஜாப்புக்கு 1000க்கு மேல அப்ளை பண்ணிருக்காங்க. ஊரில் பாதி பேர் ஒன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க. டேய் நான் என்ன வேலை தேர மாட்டேன் நான் சொல்றேன். சிலுக்கு மேல சத்தியமா எனக்கு எவனும் வேலை தர மாட்டான்டா தக்காளி. டேய் ரெண்டுமே ஒன்று தான்டா. ஆமால. சரி விடு, ஒரு 1 லட்ச ரூபா ரெடி பண்ணு, நாளைக்கே வேலை வாங்கிக்கலாம். எப்படி 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 என்ன ஜோக்கர் நினச்சியா? நம்மகிட்டே ஆள் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்பா? இப்போல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பை விட பிரைவேட் ஜாப்புக்கு தான்டா காசு அதிகமாக கொடுக்கணும். டேய் என்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா சிங்கம் படம் சூர்யா மாதிரி மளிகை கடை வச்சு படைச்சிருப்பேன்டா. அப்போ ஊர்ல இருந்துக்க வேண்டியதாண்டா. எதுக்குடா இங்க வந்து அப்போ நீயும் காசு கொடுத்து தான் வேலைக்கு செஞ்சிருக்கியா? ஆனா ஊர்ல ஸ்காலர்ஷிப்ல வேலை கிடைச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்க மாட்டடி. போடா டேய், உனக்கு வேலையை வாங்கி கொடுத்து கத்தி குத்து வாங்கணுமா? வந்துடுறானு ஊர்ல இருந்து மஞ்சள் பைய தூக்கிட்டு. பாத்தீங்களா சிலுக்கு, இந்த உலகத்துல எல்லாருமே நீ ஏமாத்துறாங்க. அடியே எந்திரி. உனக்கு முன்னாடி நான் வேலை வாங்கி காட்டுறேன்டா. கிளிப்ப நைட்டு ஃபுல்லா மோட்டிவேட் ஆகுற, 10 மணி வரைக்கும் போத்திட்டு தூங்குற. இப்படி இருந்தா எவன் உனக்கு வேலை கொடுப்பான்? ஒழுங்கா எந்திரிச்சு இன்டர்வியூ போற வழிய பாருடி. இன்டர்வியூ தானே, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப தூங்க விடுறி. சுத்தம். எனக்கு என்னமோ உனக்கு முன்னாடி அவன் தான் வேலையை வாங்கிட்டு வந்து நிக்க போறான் பாரு. வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். ப்ரோ பார்க்கறதுக்கு அப்படியே சமுத்திரக்கணி மாதிரி இருக்கீங்க. எல்லாம் அப்படிதான் ப்ரோ சொல்லுவாங்க. மாட்டுனடி. ஹலோ மேடம், அங்க இல்ல இங்க இங்க பாருங்க. அடியன் கோயம்புத்தூர் உருளைக்கிழங்கு. என்ன வேலை கிடைக்காம பிளாட்ஃபார்ம்ல சுத்த ஆரம்பிச்சிட்டியா? என்ன 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 வேணும் உனக்கு? என்ன வேணுமா? அன்னைக்கு சவால் விட்டதெல்லாம் மறந்துட்டியா? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்பவா? நான் சவால ஜெயிச்சிட்டேன்டி. இங்க பாரு, டீ போட்டு கூப்பிட்டா மரியாதை கட்டுறோம். நீ டாடா போட்டு பேசலாம், நான் டி போட்டு பேசக்கூடாதா டி? ஆனா உனா கேவலமா மூஞ்ச திருப்பிக்கோ. அன்னைக்கு சவால் விட்டல, நான் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன். ஐ மீன் இங்கிலீஷ் தெரிஞ்சா படிச்சு பாரு. ஏய் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடி. படிக்க தெரியுமா தெரியல அவளுக்கு. படிக்கிட்டேன். என்ன சிரிக்கிற? ஓ அப்ப நானும் தான் அந்த பெட்ல ஜெயிச்சிட்டேன். எப்படி 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 எப்படி? எனக்கும் வேலை கிடைச்சிருச்சுடா முட்டா பயலே. கேமராங்க இருக்கு. கேமரா பிராங்க் தெரியும். கேமராமேன் இங்க வாங்க. பிராங்க் போதும் வாங்க. என்ன நீ எம்ப்ளாயா ஜாயின் பண்ற அதே கம்பெனில தான் நான் மேனேஜரா ஜாயின் பண்ண போறேன். உனக்கு வேலைக்காரி போஸ்டே தர மாட்டாங்க, மேனேஜர் போஸ்ட் எப்படி தருவாங்க? யார்கிட்ட உருட்டுற நீ? உன்கிட்ட தான். எப்படி மேனேஜர் போஸ்ட்? MBA படிச்சா கிடைக்க போகுது. இரு இந்த என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உனக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியுமா? ஆர்டருக்கு இவ்வளோ பேஜ் இருக்கு. அதே இடம், அதே ஏரியா, அதே கம்பெனி. ஏய் மேகலா தேவி, எனக்கு அப்பவே தெரியும் நீ தான் பெட்ல ஜெயிப்பேன்னு. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமேல் தான் பார்க்க போறேன் மேகலா தேவி ஆட்டத்தை. சரிடா தம்பி, நாளைக்கு ஆஃபீஸ்ல பார்ப்போம். என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே.
இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாளா? ஐயோ ஐயோ பயமாக இருக்கே, ரொம்ப பயமாக இருக்கே. நேற்று வேறு அவகிட்ட சவால் பண்ணி தொலைச்சிட்டேனே. இந்த மூச்சு, இந்த வாயில எவ்வளோ பிரச்சனையே, அமைதியாகவே இருந்திருக்கலாம். ஐயோ என்ன பண்ண போகிறா தெரியலையே. ப்ரோ மனுஷன் தான் ப்ரோ. மனுஷனா பெர்மிஷன் பக்கம் வைக்கிறேன், நானே டென்ஷனில் இருக்கேன். ஆமா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இங்கே எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் திருட்டு வந்திருக்கீங்களா? ப்ரோ பயப்படாதீங்க. எந்த ஆஃபீஸ் நீங்கள்? ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி இல்லை, ஃபில்டர் காப்பி. நம்ம ஆஃபீஸ் தான். நம்மளை மீறி ஒரு பயம் அங்கே பேச முடியாது. நம்மள மீறி பேச முடியாதுன்னா மேனேஜருக்கு மேலேயா? மேனேஜர்லாம் என் காலு கீழே. காலி கீழே எங்கே? இந்த மாதிரி ஜோக்கில் ஏன்டா பண்ணிட்டு இருக்க கூடாது. மேனேஜரை பேஸ்கெட் பால் மாதிரி பறக்க விடுவேன், அந்த மாதிரி ஒன்னையும் பறக்க விட்டுருவேன். ஐயோ தங்கமே, ஒன்னு மாதிரி அழகா தேடிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. கையை கொடுங்க, வாங்க போலாம். உள்ள குட்டி பிக்கு சரிப்பானோ? எங்க ப்ரோ யாரை தேடுறீங்க? நான் தான் சொன்னேன் சார், ராட்சசி பிசாசு. அவ இங்க சுத்திட்டு இருப்பா. அங்க இந்த உருளைக்கிழங்கு ப்ரோ உருட்டி விடுறேன். இவங்களான்னு பாருங்க. சார் சார் நான் தான் சொன்னேன் மேனேஜர் போஸ்ட்ல சீன போடுவேன். சொல்லுங்க சார், மேனேஜர் காலி கீழே தானே பார்த்தல. ஆளு இன்னும் முறைக்கிறேன். குட் மார்னிங் மேடம், திஸ் இஸ் கோபால் ஃப்ரம் திருப்பூர். 2022 பாஸ்ட் அவுட், நியூ ஜாயினிங் மேடம். நியூ ஜாயின்? எஸ் மேடம். போய் வர்க்க பாருங்க. ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நீங்க தேடிட்டு இருந்தவங்க வந்துட்டாங்க, பேசிட்டு வாங்க. ஹலோ மிஸ்டர். சொல்லு. உள்ள வந்தோடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டல்ல? நான் எதுவும் ஆரம்பிக்கலங்க, நீங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்புங்க. நீ சொல்லி கேட்குற இடத்துல இப்போ நான் இல்லை, நான் சொல்லி கேட்குற இடத்துல தான் நீ இருக்க. புரிஞ்சுதா? எங்க ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க மேடம், நமக்கு டைம் சரியில்லைன்னா ஓட தெரியாத கிழவன் கூட ஓடி ஓடி அடிச்சானா, அந்த கதையில இருக்கு. என்ன உளர்ற? நான் தான் வளர்றேன்ல, நான் போய் வேலையை பார்க்குறேன் மேடம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வெளியே நீ பண்ண கேவலமான விஷயத்தெல்லாம் ஆஃபீஸுள்ள கொண்டு வராத, புரியுதா? வாட்ச் போடல, ஆனா ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு. எங்க இந்த கோபாலு? அங்க இருக்கியா? இந்த வரண்டா. சாரி. வேலை நல்லா இருக்கு. டேய் கோபால், என்னடா சொன்ன? என்கிட்ட என்ன சொன்ன? மேனேஜர் கீழே தான். கீழே என்னடா பாக்குறேன்? என்ன பாரு, என்னடா சொன்ன? மேனேஜர் கீழே தான். இது பாஸ்கெட் பால் பறக்க விடுன்னு சொன்னியடா. இதான் நீ பறக்க விடுற லட்சணமா? சொல்றா. டேய் நீ அப்படியே விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லடா, நானே பேசி இதை சமாளிச்சிருப்பேன். நீ இப்ப அவகிட்ட எப்படி என்ன மாட்டி விட்டுருக்கேன்னு தெரியுமா? ப்ரோ விடுங்க ப்ரோ. இப்ப என்ன, இன்னும் 2 வருஷத்துல இதே கம்பெனிக்கு நான் மேனேஜர் ஆயிருவேன். அப்ப எல்லாரும் என் கண்ட்ரோலுக்கு கீழே தானே. நீங்க கூட அதை பார்க்க தான் போறீங்க. ஐயோ சாரிடா கோபால். என்ன மாதிரி சின்ன பையன் அடிச்சு பெரிய அளவு நினைக்காதீங்க. நீங்க அடிக்கிறக்கே இந்த ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பான், அவனை போய் அடிங்க. ப்ரோஸ் கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க. இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்க. சார் சார் நீங்க என்ன சார் பண்றீங்க? டேய் நீ இங்கேயும் வந்துட்டியா? அதை விடுங்க சார், அன்னைக்கு நானும் ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு வந்தோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? அந்த பொண்ணு தான் சார் இங்க மேனேஜர், நான் தான் சார் எம்ப்ளாயி. எது? எனக்கும் அவ தான் மேனேஜரா? எது புரியல சொல்றது? பழைய ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் கேட்டேன்டா, கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. வேலையை விட்டு அமிச்சிட்டானுங்க, வெளியே வரங்க வேலையும் கிடைக்கல. டேய் ஏன்டா இப்போ சிரிச்சிட்டு இருக்க? சார் எங்க வீட்டு கஷ்டம் வந்து சிரிக்க சொல்லியிருக்காங்க சார். சார் அதோட சார், அந்த ராட்சசி கிட்ட நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோமே. சே அதெல்லாம் இருக்கட்டும். அவளுக்கு யாரா எங்க மேனேஜர் போஸ்ட் கொடுத்தது? ஒழுங்கா ரெஸ்யூம் கூட டைப் பண்ண தெரியாதா? அதான் சார் எனக்கும் தெரியாது. உனக்கு ரெஸ்யூம் டைப் பண்ண தெரியாது? ஐயோ அது இல்ல சார், ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குமோ? ஹலோ ப்ரோஸ், இங்க என்ன வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? மேனேஜர் எங்க கூப்பிட்டாங்க, வாங்க. சார் சார் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க சார். டேய் என்னடா ஸ்கூல்ல மிஸ் கூப்பிட்ட மாதிரி இப்படி பயந்துட்டு இருக்கற? விட்றா கைய. இன்னைக்கு நானா அவளான்னு ஒரு கை பாத்துறேன். இதுதானே ஒரு கை பார்க்குற லட்சணமா? ஸ்கூல் பசங்க மாதிரி நிக்க விட்டாலே. மேனேஜர் ரூம் நல்லா இருக்கு. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் மேடம். ஐ அம் யுவர் நியூ ப்ராஜெக்ட் மேனேஜர் விக்னா தேவி. தேவி. எக்ஸ்கியூஸ் மீ. கூப்பிட்டீங்களா? ப்ளூ ஷர்ட் 90s கிட் ஒண்ணுதான். why are you hiding your face? பாடன். ஐயோ கோகோ இருமல் மேடம், கை எடுத்தா உங்களுக்கு பரடு. சார் நீங்க என்ன சார் இங்க? எல்லாம் தலைவிதி. ஓ தலைவலியா? பாத்தீங்களா, தலைவலிக்கும் தலைவலிக்கு வித்தியாசம் தெரியல. இவ்வளவு ஒரு மேனேஜர். ஒழுங்கா என்ன அன்னைக்கே வேலை கிடைத்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சார்? பாத்தீங்களா, இப்ப நான் வேலை சொல்ற இடத்துலயும் நீங்க அதை கேட்டு பண்ற இடத்துலயும் இருக்கீங்க. பாத்தீங்க சார் எவ்வளவு திமிருடு. தெரியும், நீ மூடு. மேடம் உங்களுக்கு இவங்க 2 பேரும் முன்னாடியே தெரியுமா? அதை கேட்டே ஆகணுமா? ப்ரோ டவுட் கேட்டா டவுட்டா? ஷோ சைலன்ஸ். எனிவேஸ்
நியூ ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் ப்ராஜெக்ட். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. மேடம். அர்ஜுன், குட் ஆஸ்க். How to turn on the AC? Give me the remote. அர்ஜுன், ப்ராஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டேன். அது ப்ராஜெக்ட் பண்றவங்க டவுட் வரணும், எங்களுக்கே வரணும். ரொம்ப நேரமா வைக்கவே இருக்கு. ஏன் உங்களுக்குலாம் வைக்க இல்லையா? சொல்லுங்க. எஸ் மேடம். மேடம், சொல்லுங்க. உங்க ரெஸ்யூம் கிடைக்குமா? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதை அப்படியே எடிட் பண்ணி வேற நல்ல கம்பெனில மேனேஜரா ஜாயின் பண்றேன். எப்படியும் உங்க கையில இருக்காதுன்னு தெரியும். PDF கூட அனுப்புங்க, பரவாயில்ல. சார், நீங்க புது கம்பெனிக்கு மேனேஜரா போனா என்னையும் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இல்ல கோபால், இவனுக்கு கூட தான வர்க் பண்ண போறேன். ஓ, அப்போ உங்க யாருக்குமே என் ப்ராஜெக்ட்ல வர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. எஸ் மேடம். Stop it. Get out. Go to your cabin. ஏய் வாடா கேண்டீன் போய் சொல்றேன். கேண்டீனா நானும் வரேன் சார். இந்த பாக்குற பாரு, ஊர்றகலாம் மாதிரி ஊர்னு 10 இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சு வச்சுட்டு பீத்ரா. What? கோயிங். எனக்கு இங்கிலீஷ் தெரியும். வா போலாம். ஏ பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். என்ன சார் ரொம்ப திமிரா பேசுறா? உட்கார்ந்து இடத்துல இருந்து வேலை சொல்லுவா, நம்ம அவளுக்கு சேவை செய்யணுமா? ப்ரோ, அதுக்கு தானே salary வாங்குறோம். இவன் அவளுக்கே சப்போர்ட் பண்றான். உர்ரா, அந்த பூனையை பத்தி இந்த எலிக்கு என்ன தெரியும்? ஒரு நாள் கடிச்சு கோதரும்ல, அப்ப தெரியும். பூனை கடிச்சால ஊசி போடணுமா ப்ரோ? இவனெல்லாம் யாரா வேலைக்கு எடுத்தது? அர்ஜுன். மேடம் ஒருத்தர் பண்ணிருக்கேன். ப்ரோ, நான் தான் கோபாலே. ஐயோ நீயா? நிறைய வேலை பாக்குறீங்க போல. மேகனா மேடம் உங்களுக்கு மட்டும் நிறைய வேலை கொடுக்குறாங்க. உனக்கும் தோணுதுல? எனக்கு அப்படிதான் தோணுது. ப்ரோ, எனக்கு அது மட்டும் தோணல. மேகனா மேடம் வேணும்னே பண்ற மாதிரி தோணுது. தோணலாம் இல்ல, கன்ஃபார்ம் வேணும் தான் பண்றா. அர்ஜுன், பேசாம நீங்க இந்த ஆபீஸை விட்டு போயிடுங்க. கை நீட்டுங்க. இத புடிங்க. வரேன் ப்ரோ. கேக்கோ இல்லடா. நான் என்ன பிச்சைக்காரனா? இல்ல பிச்சைக்காரனான்னு கேக்குறேன். நானே பிச்சை எடுத்து அந்த வேலையை வாங்கியிருக்கேன். என்னால அவளை சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது. அவளை எப்படியாச்சும் இந்த வேலையை விட்டு தூக்குற நிலையில மட்டும் பாரு. How is it possible? எல்லாமே பாசிபிள் தான்டா. கை நீட்டு. ஜூஸ் போயிட்டு வா. இருந்து 5 ரூபாய் போச்சா? பிச்சை எடுக்கிறது புதுசு இல்லை எனக்கு. மேகடா, என்னம்மா வேலை சொல்லி கொள்றா. இவகிட்ட வேலை செய்யறதுக்கு நாளைக்கு எருமா வாங்கி மேய்ச்சிட்டு போலாம். அதுவாச்சும் சொல்லி பேச கேட்கும். ஐயோ கேட்டுச்சா? மேடம், நீங்க சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் முடிச்சிட்டேன். பேலன்ஸ் கொஞ்சம் மட்டும் இருக்கு. நான் ஈவினிங் சப்மிட் பண்ணிடுறேனே. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சாப்பிட விடுங்கண்ணே. இப்போ நான் உன்னை எதுவுமே சொல்லலையே, உட்காந்து சாப்பிடு. தேங்க்யூ மேடம். அர்ஜுன், எங்க போற? சாப்பிட. உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேம் 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 இது கேபின்ல கேண்டீனு 4 பேர் வந்து போகிற இடம். இங்கே திட்டாதீங்களே. திட்டலாம் மாட்டேன், எங்கேயும் போகாத. அப்போ சொல்லுங்க மேடம். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து உன்னை சுத்தமாக பிடிக்காது. சேம் டு யூ. அதான் தெரியுமே. உன்னை பர்சனலாக நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு அது இப்போ தான் புரிஞ்சுதா? அதெல்லாம் பரவாயில்ல மேடம். நீ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு நினச்சேன். எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும் உன் ஃபேமிலி பிரச்சனை, உனக்கு இருக்க கடன் தொல்லை, அதனால உனக்கு இந்த வேலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னோ இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பற்றி தப்பாகவே நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரீசெண்டாக தான் ஜகா சார் சொன்னார். சொல்ல வேணான்னு சொன்னேன், சொல்லிட்டாரா? அதனால நான் பண்ணதுக்கெலாம் சாரி. நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே. ஏய், ஆக்சுவலி நான் கூட ஒன்று ஆக்டிவிட்டி நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உனக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குன்னு இப்போ தான் புரிஞ்சுது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என்னடா அப்படிலாம் சொல்ல நினைச்சிட்டு இருக்கியா? பாசமா 4 வார்த்தை பேசினா போதுமே ஃப்ரெண்டாக நினைச்சிட்டியா? வேலை கொடுத்த நீ மறக்கலாம், வேலை செஞ்ச எனக்கு எதுவுமே மறக்க முடியாது.
எனக்கு என் வேலையே போனாலும் பரவாயில்ல, உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கி காட்டுறேன்டி. ஓ அப்படியா? திரும்ப என்கிட்ட பெட்டு கட்டுறியா? இது வரைக்கும் எனக்கு பெட்டு கட்டுன்னு தோணல, இப்ப நான் சொல்றது பெட்டு தாண்டி. இன்னும் ஒரே மாசத்துல ஒன்னு வேலையை விட்டு தூக்கி காட்டுறேன்டி. பாத்துடலாம்டா. மேகலா பாய். மேகனா, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை வேலையிலேருந்து தூக்க வேண்டிய நிலைமை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி சார், நீ கொடுத்த ஒர்க்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஓ, நான் ப்ராஜெக்ட் கொடுத்து 1 month ஆகுது, அதுவாது ஞாபகம் இருக்கா? உங்க மேல தப்பு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷன் உங்களை வேலைக்கு எடுத்தோம் பாரு, என் மேலதான் தப்பு. சார் என்ன மேகனா வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க? சாரி சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் 2 daysல சப்மிட் பண்ணிடுவேன். இந்த ரீசன் அப்படியே என் கிளைண்ட் கிட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்லிதானே ஆகணும். இது இல்ல சார், நான் கிளைண்ட் கிட்ட பேசிக்கிறேன் சார். ஓகே கோ. மேகனா ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஆமா, உன் டீம் மெம்பர்ஸ்லாம் ஆபீஸ்ல அங்கேயும் இங்கேயும் திரியிறானுங்களே தவிர வேலை செய்யற மாதிரியே தெரியலையே, என்னதான் பண்றானுங்க? சார், என் டீம் மெம்பர்ஸ் பத்தி எனக்கு தெரியும். என்னதான் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா ஷார்ப்பா இருப்பாங்க. ஷார்ப்பாடுறா, ஷார்ப்பாடி. ஷார்ப்பா இவன் அதெல்லாம் போட மாட்டா அர்ஜுனே. அடி கோபாலு. வெற்றி வெற்றி வெற்றி. 1 hour எய்ம் பண்ணி ஒரு காயின் தான் போட்டிருக்கேன், இல்ல வெற்றி வெற்றின்னு. சார், நம்மள மாதிரி பசங்களை நம்மளே டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது சார். அவன் விளையாட்டு ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே படிப்படியே ஸ்டேட் லெவல் வரைக்கும் போவான், அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கே போய் சேர்ந்துருவான் சார். அர்ஜுன், ஆல்ரெடி நான் நல்ல வேலையில தானே இருக்கேன். என்ன அர்ஜுன், நேற்று நைட்டு வடச்சனை ரீவாச் பண்ணியா? ஆமா சார். குட் மார்னிங் மேடம். பாத்தீங்களா சார், மேடம் இல்லைனாலும் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா குட் மார்னிங் சொல்றா பாருங்க. பின்னாடி திரும்பி பார்ப்பா, அவளே இருப்பா. ஹலோ மேடம், வாங்க ஒரு கை குறைது மேட்ச் போடுவான் வாங்க. உங்களெல்லாம் வேலை பார்க்க சொன்னா என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? யார் கூத்தடிச்சிட்டு இருக்கா? கம்ப்யூட்டர் மேல குத்த வச்சு குரங்கு மாதிரி உட்கார வேண்டியதா இருக்கு, ஒரே டிப்ரெஷன். அதான் இந்த மாதிரி கேம் ஆண்டா மைண்ட் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். என்னடா என்ன அமைதியா இருக்கீங்க? ஏதோ நான் வந்து உங்களை வேலை செய்ய விடாம கேம் விளையாண்ட மாதிரிலாம் இருக்கு, அப்படிதான் நினைப்பா. சொல்லுங்க என்னன்னு, இல்லன்னு சொல்லுங்க. எஸ் மேடம், அர்ஜுன் சொல்றது எல்லாமே உண்மைதான். சும்மா உனக்கு ஜாடரை தட்டாம போய் வேலையை பாருங்க போங்க. தேங்க்யூ மேடம். ஜெகா சார், உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன், அவங்க கூட சேர்ந்து அதுக்கு எடுத்துக்காதீங்க. இவன் இன்னைக்கு எனக்கு மரியாதை கொடுத்துருக்கா. அர்ஜுனே செத்தடா நீ. என்ன லவ்வா பண்ற, மறைச்சிக்கிட்டே இருக்க? லுக், உன்கிட்ட சண்டை போடலாம் எனக்கு இப்ப நேரம் இல்ல, போய் வாக்க பாரு போ. ஒர்க் முடிக்க இன்னும் 2 நாள் இருக்கு, நான் போய் லூடோ விளையாட போறேன். பாய்ஸ், நாங்க பாய்ஸ் தான், அதுல என்ன சந்தேகம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டேய், வேலை நிறைய இருக்குடா, ஒழுங்கா வேலையை பாரு. ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் வேலையை பாருங்க, மேக்னா மேடம் பார்த்தா திட்டுவாங்க. உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசலாம்னு வந்தேன். சரி விடு. மேட்டரா? இஸ் இட்? ஆமா, மேகனா மேடம் கிட்ட ஒரு பெட்டி கட்டியிருக்கேன். விட்டா என்னடா உளர்ற சீனியர், கேளுங்க. என்ன பெட்டு? இன்னும் ஒரே மாசத்துல அந்த மேகனா தேவியை வேலை விட்டு தூக்கி கட்டணோட சவால் விட்டுருக்கேன். அந்த சவாலை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து நீ தான் மேனேஜர், நீ தான் டிஎல், நீ தான் ஐபிஎல். ஆனா நான் கடைசி வரைக்கும் எம்ப்ளாயா இருந்து செத்துடுறேன். ஆனா எனக்கு அவள் வேலையை விட்டு தூக்கணும், அவ்வளவுதான். ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் மேக்னா மேடம் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மோ? கோபால், அவன் தான் சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். ஆனா போய் ஒரு டீ குடிச்சிடலாம். நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? ஆமா, அப்படிதான் தெரியுது. உங்களை என்ன தலையை இங்க இல்ல மேல சீடியை கழிச்சிட்டு மேலே போயிடுவோம் போல. நீங்களாம் மேக்னா மேம் டீமா? ஆமா. ஐம் ராகுல், மை மேனேஜர் ட்ரான்ஸ்ஃபார் மீ டு மேக்னாஸ் டீம் ப்ரோ, அண்ட் ஐம் டேக் விசார்ட் ப்ரோ. புது பையனா? ஆமா. வெல்கம் டு தி ஆபரேஷன். ஆபரேஷனா? நான் டாக்டர் ஒன்றும் படிக்கலையே ப்ரோ. நான் ஆபரேஷன் சொன்னது அந்த ஆபரேஷன் இல்ல, ஆபரேஷன் மேகலா லே ஆஃப். மேக்னா மேமா? அவங்க நம்ம மேனேஜர் தானே? ஏதோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. சிஇஓ ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? தெரியாது. அப்ப நீ தான் அடுத்த இந்த கம்பெனியோட சிஇஓ. அப்போ ஓகே ப்ரோ, நானும் இந்த ஆபரேஷன் கோச்சு சொல்றேன். மேகலா, நீ செத்தடி.
பாத்தீங்களா சார் புதுரா பாத்தீங்களா சார் வந்த நாளே மேனேஜர் கிட்ட எவ்வளவு க்ளோஸா பேசுறான்னு. நம்ம மேனேஜர் ஒரு சிடுமுஞ்சாச்சேடா, அவன்கிட்ட இப்படி சிரிச்சு பேசுறான். இவன் பேசுறத பார்த்தா நம்ம வேலைக்கே உழ வச்சிருவான் போல. இந்த ஹைட் பாடி அட்டாக் பண்ணியே ஆகணும். இவர் வர கேஷுவலா இங்கதான் மவுஸ் எங்கேயோ போட்டு வரணும். அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு வாடா ப்ரோ 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 உட்கார்றா. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? என்கிட்ட காசு எதுவும் இல்லையா ப்ரோ? டேய் உன்கிட்ட காசு கேட்க வரல, என்ன ரொம்ப ஓவரா பண்ற? நான் என்ன பண்ணேன்? டேய் உன்னெல்லாம் ரேகிங் பண்ண முட்டே தப்பா போச்சுடா. எதை பத்தி ப்ரோ பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொச்சோ ஒண்ணுமே புரியலையா? இப்ப நான் புரிய வச்சிருக்கேன். கொஞ்சம் பேசிட்டு இருக்க, அவனை மிரட்டாம. டேய் என்ன உன் சீனியர் மேனேஜர் கிட்ட உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க என்ன? அட அது என் மாமா ப்ரோ. மாமாவா? ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, சீனியர் மேனேஜரே தாய் மாமா வாங்கிருக்கீங்க, வாழ்த்துக்கள். மேனேஜர் உங்க மாமாங்களா? ஆமா ப்ரோ. முன்னாடியே சொல்லிட கூடாது. இது தெரியாம உங்க சட்டையெல்லாம் காசுக்கு சும்மா பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம ப்ரொமோஷன் பத்தி கொஞ்சம் பேசுங்க. பேசுங்க. உண்மையிலே உன் மாமாவா? ஆமா. ஓஹோ வா உங்கள்கிட்ட பேசணும். அவனுக்கு ப்ரொமோஷன் கேட்க போறானோ? அந்த மேகனா தேவி இருக்கான்ல, ஆமா. அவ ரொம்ப ஈகோ பிடிச்சாலாவே இருக்கா. அவ ஈகோவை கட்டுப்படுத்தணும். அவ ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை எப்படியாச்சும் ஒழிச்சே ஆகணும். சின்ன மச்சான் சொல்லு புள்ள, செவத்த மச்சான் சொல்லு புள்ள, செவத்த மச்சான் சொல்லு புள்ள. ஊருக்குள்ள. அர்ஜுன், ஒர்க் நேரத்துல என்ன பாட்டு பாடிட்டு என்ன இருக்கீங்க? பாட்டா? டேய் கோபால் வா. Shut up. நான் எதுக்கு பாடுறீங்கன்னு கேட்டேன், என்ன பாட்டுன்னு கேட்கல. பிரேக் டைம்னால பாடிட்டு இருக்கோம் சார். இப்போ என்ன ஒர்க் பண்ணி கீழ்ச்சிட்டீங்கன்னு பிரேக் டைம் எடுத்துக்கிட்டீங்க? சார் நிறைய டைம் இருக்கு, அதனால பிரேக் எடுக்கிறோம். ஓ, ப்ராஜெக்ட் நிறைய டைம் இருக்குன்னு யார் உங்களுக்கு சொன்னது? ஆமா சார், ஒர்க் முடிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. அது வரைக்கும் நீங்க ஆடலாம், பாடலாம், விளையாடலாம், எவ்வளவு பிரேக் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி ஏதாச்சும் பண்ணும்போது ஒருத்தன் என்ன வேலை டைம் இப்படி சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, மேகலா தேவி மேடம் அவங்க பேரை சொல்லுங்கன்னு எங்க மேடம் சொல்லியிருக்காங்க. ஓ, மேடமே சொன்னாங்களா? சரி, நான் மேடம் கிட்டே பேசிக்கிறேன். சார் என்ன? மேடம் கிட்ட காமா பேசுங்க, டென்ஷனா பேசினா பிடிக்காது. இது வேறயா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க சொன்னேன். இடியட்ஸ். மேனேஜர் கோபால். நான் மேனேஜரா? சார் போற போக்க பார்த்தா அவளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க நினைக்கிறேன். அடுத்து நீதான் மேனேஜர். அப்படியா சொல்றீங்க? இந்த ஆபீஸ் இனிமே எண்டு. இப்ப பாடுவோம். நீயே தனியா பாடு. டேய் அர்ஜுன், சார் இந்த கேம் செம்மையா இருக்கு சார், வந்து விளையாடி பாருங்க. உனக்கு எதுல விளையாடணும்னு தெரியாதாடா? ஏன் சார் என்னாச்சு? அந்த பொண்ணை பத்தி சீனியர் மேனேஜர் கிட்ட இல்லாத புள்ளா சொல்லிருக்கேன். உன் பர்சனல் இன்ஜின்ஸ் தான் ஆபீஸ்க்கு வெளியே வச்சுக்கோ, உள்ள காட்டாத. சார் அவன் எவ்வளவு கஷ்டப்படுத்தினா தெரியுமா? அதுதான் சாரி கேட்டல. நீ தான் விளையாட்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி கேவலமா பண்ணுவோம் நினைச்சு கூட பார்க்கல. சார் எது சார் கேவலமா பண்ண? புரியல. அவள் சப்போர்ட் பண்ணிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சார். போங்க. உங்களுக்குலாம் உங்க கஷ்டம் மட்டும் தான் தெரியும், அடுத்தவங்க கஷ்டம்லாம் தெரியாதுல்ல. அடுத்த ப்ராஜெக்ட் மேம் என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. என்னமாச்சு? அது இல்லைண்ணா, ப்ராஜெக்ட் வேறு முடிக்கல. இன்னும் 2 days தான் டெட்லைன் இருக்கு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வீட்டில் வேற ரொம்ப ப்ரெஷர். அதுவும் இல்லாமல் இந்த ஊர் எனக்கு ரொம்ப புதுசு வேறு. என்னால் தனியாக சர்வே பண்ண முடியல. ஆனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டணும்னு இருக்கு. அப்படிலாம் இல்லைம்மா. ரொம்ப சாரிண்ணா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. ப்ராஜெக்ட்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. அர்ஜுனை வேற ரொம்ப வேலை வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஃப்ரீயாக விடுங்கம்மா, பார்த்துக்கலாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம ப்ராஜெக்ட் லேட்டாக கொடுத்தாலும் ப்ராஜெக்டே பண்ணலனாலும் கூட இந்த ஆஃபீஸில் அவன் நமக்கு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா? அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுமாடா உனக்கு? சாரி சார். சாரி என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லு.
பாக்குற? அறிவு இருக்காடா உனக்கு? அறிவு இருக்கா? இவ்வளவு கேவலமாவாடா பண்ணுவேன்? அவளை பார்த்து கொஞ்சம் கூட பாவமா இல்லையாடா? இனிமேல் உன் முகத்துல எப்படி முடிப்ப? ஆனா ஒன்றா, இவ எந்த ஜென்மத்திலும் உங்கள்கிட்ட பேச போறது இல்ல. இப்ப ஹாப்பியா? அப்ப என்னடா பண்ணாவ? தோத்துக்கிட்டே இருக்கியாடா? பாத்ரூம்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா ஃபீல் பண்ண மாட்டீங்களாடா? கோபால், என்னடா? அர்ஜுன் நீங்களா? இதை கேட்க தான் வந்தியா? போ. அர்ஜுன் உள்ள என்ன பண்றீங்க? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்தேன். தாய்லாந்து போறோமா? ஆனா பாஸ்போர்ட் என்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட இல்லையே. ஐயோ, போட்டோ எடுத்துட்டு வா போ. ஆமா, உங்க கண்ணு ஏன் கலங்கிருக்கு? யாரும் அடிச்சாங்களா? இல்லையே, கண்ணில் கலங்கலையே. அர்ஜுன் நடிக்காதீங்க, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுருக்கீங்க, நல்லா தெரியுது. நான் போய் இந்த ஆபீஸ்ல சொல்லிட்டு வரேன். அர்ஜென்டா வருது சொன்னல, போ. எனக்கு அர்ஜென்ட்டே இது சொல்றதா. நான் போய் ஆபீஸ்ல சொல்றேன். ஆபீஸ்ல இருக்கீங்களா? இவன் போற போக்க பார்த்தா என் மாடத்தை கப்பலுக்குள்ள இறங்கி கடல்ல ஃப்ரீ டிக்கெட்ல வித்துருவான் போலயே. பேசிட்டு இருக்கும்போது போயிருப்பானோ? கோபால், நில்றா. மே ஐ கம் இன் சார்? எஸ், சொல்லுங்க. இப்போ என்ன புது பிரச்சனை கொண்டு வந்திருக்கீங்க? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, ஏன்னா உங்க வேலையும் சேர்த்து நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. சார், நான் என்னமோ வேலையை பார்க்காத மாதிரி பேசுறீங்க. வேலையை ஸ்டார்ட் பண்றது முக்கியம் இல்லை மேகனா, அதை கரெக்டான டைமுக்கு சப்மிட் பண்ணும். அந்த காமன் சென்ஸ் கூட உங்ககிட்ட இல்லை. இன்னும் ஒரு 2 days டைம் தாங்க சார். இந்த விஷயத்தை பற்றி தான் பேச வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏன்னா உங்கள் டீமால் நான் எவ்வளோ பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் உங்கள் டீம் கூட போய் ஜாலியாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுங்க, போங்க. சார், நான் இன்னும் 2 daysல ஒர்க் சப்மிட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா நான் பேப்பர் போட்டுறேன் சார். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மேகனா? உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பேப்பர் போடுறேன்னு சொல்கிறீங்க. போய் ப்ராஜெக்ட் முடிக்கிற வழியை பாருங்க, போங்க. ஓகே சார். மேடம், நான் சொல்றதை கேட்டு ஒரு நிமிஷம் முடிவு பண்ணுங்க. இல்லைங்க, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வேலையை விட்டு போயிட்டா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா? ஜெகா சார் வேற எந்த நேரம் பார்த்து லீவில் இருக்காரு. சரியாகிடுமான்லாம் எனக்கு தெரிலங்க. ஆனால் நான் இங்கே இல்லைன்னா வேற எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். இந்த வேலை எனக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைச்சது தானே. வேற ஏதோ ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்க வேண்டியது எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வேலை நோட்டி ஈஸியாக போகுது, அவ்வளோதான். இங்கே யாருக்குமே எதுவுமே தற்செயலாக நடக்கிறதில்ல. நீங்கள் இந்த வேலையில் இருந்துட்டே இந்த வேலைக்கு நீங்கள் தகுதியான பொண்ணு ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. இல்லைங்க, நான் ஆல்ரெடி ஊருக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். சரிங்க மேடம், இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நான் அப்படி அர்ஜுனுக்கு என்ன பண்ணிட்டேன்? மேடம், அர்ஜுன் சார் அவர் பண்ணது தப்பு தான் உணர்ந்து ஜெகா சார்ட்ட எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு. யார் அவனா? அவன் ஈகோ விட்டு என்னைக்கு இறங்கி வர மாட்டான். நான் அர்ஜுன், யாரையோ தேடி வந்திருக்கீங்க போல. ஒன்றும் இல்லை மேகனா. மேடம், நீங்கள் தான் வேலை விட்டு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன். எப்படியும் நீ நினைச்ச மாதிரி இந்த பெட்டில் வின் பண்ணிட்டேன். நான் வேலைக்கு இருந்தா என்ன, வேலையை விட்டு போனா என்ன, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். எனக்கு ஒன்று வேலையை விட்டு தூக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சாரி. லுக், இந்த சாரி எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நாள் புது ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்துடுவாங்க, அவங்க கிட்ட போய் ப்ராஜெக்ட் பண்ணு. என்ன ஆளை விடு. உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்குடா. மேகனா வேலையை விட்டு தூக்காமல் இருக்க என்னடா பண்ணணும்? அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கணும். ஏன் நீங்கள் பண்ண போகிறீங்களா? இல்லை, அதுக்கு நோட்ஸாக இருக்கான். இந்த வளர்ந்த மாடு எங்கே அவன் உட்காந்துருந்தா கூட தெரியவானே. தெரிஞ்சிட்டான். விசாடு எனக்கு ஒரு ஹெல்ப்டா. ப்ரோ, என்கிட்ட காசு எதுவும் இல்லையா? அக்கௌண்ட்டில் 38 ரூபா தான் இருக்குது.
காசு இல்லை ப்ரோ. ஏய் நான் காசுலாம் கேட்க வரல. அந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுமே. ஆமா 2 நாள் சப்மிட் பண்ணுமே. 2 நாளா? முடியாதோ? அதெல்லாம் ஒரு நாளே பண்ணிடலாம் ப்ரோ. அப்போ பண்ணிடுறா. சூப்பர்ரா. ஆமா திடீர்னு உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேல என்ன ஆக்குற? இல்லடா இந்த ப்ராஜெக்ட் முடிக்கலன்னா மேகனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கு காரணம் நான் தெரியும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆப்ரேஷன் மேகனாலே மறந்துட்டீங்களா ப்ரோ? இதுக்கு நீங்க ஹாப்பியா தானே ப்ரோ இருக்கணும். அப்பதான் நான் சிஇஓ ஆக முடியும். சிஇஓ நீ சிஇஓ ஃபுல் ஃபார்ம் இப்போ வரைக்கும் தெரியாதுல்ல. நான் இப்போ ஃபைல் எடுத்துகிட்டு வரேன், ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம். நீ தாண்டா சிஇஓ. அப்புறம் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொன்ன? 38 ரூபா. ஜிபே பண்ணிடு. இருக்கிற காசு கேட்டா சரி சிஇஓ நம்ம தானே. ராகுல் ராகுல் வேலையை பாருங்க. தண்ணி குடிங்க அர்ஜுன். நான் தண்ணி குடிக்க வரல, தண்ணி காட்ட வந்திருக்கேன். என்ன உளறீங்க? நான் முடிச்சிட்டேன். புரியல. ப்ராஜெக்ட் பத்தி பேசாம வெளியே போறியா? மேடம் ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன் மேடம். அதை போய் உங்க நியூ மேனேஜர் வருவாங்க, அவங்க கிட்ட போய் காட்டிக்கோங்க. மேகலா மேடம் நான் ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன். செக் பண்ணுங்க. அது எப்படி? எல்லாம் கரெக்டா இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. பார்த்தீங்கன்னா மேடம் அந்த மனுஷங்க புத்தியை ராப்பகல் பார்க்காம உங்களை கஷ்டப்பட்டு அடைய முடிச்ச பார்த்தீங்களா? என்ன சொல்லணும்? இப்போ கூட பிரச்சனை இல்லை, நிறைய டைம் இருக்கு நமக்கு. நீ சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் இல்ல நான் பாத்துக்கிறேன். எங்களை மாதிரி பசங்களை பார்த்தா நம்பிக்கை வராது, பார்க்கவும் நம்பிக்கை வராது. இப்படிலாம் பேசினா எனக்கு சுத்தமா நம்பிக்கை வராது. நான் போய் சீனியர் மேனேஜர் கிட்ட போய் காட்டுறேன். தேங்க்யூ. படா நம்பிட்டா. என்ன சார் சொல்றீங்க? புது ப்ராஜெக்டா? எங்க சார், இருக்கிற ப்ராஜெக்ட் முடிக்கவே ஆள் இல்லை, இதில் நியூ ப்ராஜெக்ட் வேற. சார் சார் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன் சார். சார் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். எது ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்களா? ஆமா சார், உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் பண்ணிட்டேன். இது ஹார்ட் காப்பி. எப்படி? நேற்று கேட்டதுக்கு இன்னும் 2 days ஆகும்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன்ல சார், என் டீம் மெம்பர்ஸ் வேலைன்னு வந்துட்டா ஷார்ப்பா இருப்பாங்க. கொடுங்க. மேகனா, இதை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்தா நான் ஏன் உங்கள் மேலே இவ்வளோ ப்ரெஷர் போட போகிறேன்? அதான் சொன்னேன்ல சார், நான் டெட்லைன்குள்ளே சப்மிட் பண்ணிடுவேன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்கள் மேலேயும் உங்கள் டீம் மேலேயும் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இப்போ கூட புது ப்ராஜெக்டை யார் கொடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால் அந்த ப்ராஜெக்டை உங்களுக்கே அசைன் பண்ணுறேன், பண்ணுங்க. தேங்க்யூ சார். மேகனா ஒரு நிமிஷம் சார். நாளைக்கு ஒரு புது பொண்ணு இன்டர்னாக வராங்க, அவங்களையும் உங்கள் டீமில் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே தானே? இருக்கவங்கள வச்சு இங்கே மேய்க்க முடியல, இல்லை நியூ இன்டர்ன் வரையா? என்ன மேகனா? ஓகே ஓகே பார்த்துங்க. நீங்கள் தான் இந்த நியூ இன்டர்ன் யாழினியா? எஸ் மேம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போதானே மேம் ஹெச்ஆர் கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தேன். ஏன் நான் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் எப்படி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது? சாரி மேம். ஐ எம் யாழினி, நேட்டிவ் திருச்சி. ஏன் மேம், திருச்சியில் உங்களுக்கு யாராவது தெரியுமா? ஆமாம், இங்கே ஒரு ஃப்ராட் இருக்கு, திருச்சியிலேருந்து வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. சரி வாங்க, உங்களை டீம் கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே மேம். மேனேஜர்லாம் இல்லை, அதுக்கப்புறம் கம்பெனிக்கு சிஇஓ ஆயிடலான் இருக்கேன். Guys, அது she's Yalini, our new team member. She's intern. லவ் பண்ண ஒருத்தி தேவதை மாதிரி வந்துட்டா. He's Ragul, tech guy. ப்ராஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா விட்ட கேளுங்க. இந்த டைம்ல எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. He's Gopal developer. உங்க பேரே கோபால் டெவலப்பரா? நோ, மை நேம் இஸ் கோபால். ஆனால் நான் நல்லா டெவலப் பண்ணுவேன். நைஸ் டு மீட்டிங் யூ. அப்புறம் ஒரு நிமிஷம்.
ப்ரோ கொஞ்சம் தள்ளு ப்ரோ, என்னையும் பார்க்க விடு ப்ரோ. நீ வளர்ந்த அர்ஜுன் அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும் ஒன்றும் புரியலையே. சப்டைட்டில் அர்ஜுன் வாட்? நான் தான் மேகசின் படிச்சிட்டு இருக்கேன்ல. நான் அதை கால் பண்ணுங்க. வந்தா நான் சொன்னேன்ல திருச்சி ஃப்ராடு. ஃப்ராடா? யார்? அர்ஜுன் யாழு. ஏய் ஜாலி. யாழினி. நான் அவளை யாழு தான் கூப்பிடுவேன். தள்ளு. என்னடா யாழு நீங்க இங்க? நான் இங்க தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமா நீ தான் புதுன்ட்டனா? ஆமா. இது அழகான பொண்ணு வராங்கன்னு சொன்னாங்க, அது நீதானா? உண்மையாக அழகான பொண்ணு தான் வரும்னு நினைச்சேன். படவா இன்னும் திருந்தல நீ காலேஜ்ல இருந்து? வயசாகல அதான். ஷட் அப். ஏய் சாரி நான் ஆபீஸ்ல மறந்துட்டேன். வா நம்ம கேண்டீன்ல போய் பேசலாம். ஒரு நிமிஷம். இந்த ஃப்ராட் எனக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த ஃப்ராட தெரியாம எப்படி? காலேஜ்ல இருந்தே ஒண்ணா படிச்சிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம என் கிரஷும் கூட. கிரஷா? ஏய் இது நீங்க சொல்லவே இல்ல. அப்ப நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், உனக்கு புரியவே இல்ல. அப்ப நீ இங்கிலீஷ் புரியல. இருந்தாலும் சப்டைட்டில் போட்டுக்கலாம். உங்க பர்சனலா வெளிய வச்சுக்கோங்க, ஆபீஸ்க்கு கொண்டு வராதீங்க. யாழினி கம் டு மை கேபின். இந்த ஊர்ல பிரச்சனை சிரிச்சிட கூடாது. பாக்குறா பாரு. பொறுக்கி. யாழு யாழு அப்புறமா காஃபி. கோபாலு நம்ம மேனேஜரு வெறுப்பானதை பார்த்த? நான் வெறுப்பானது நீ பார்க்கல? நீ வெறுப்பானியா? அப்ப கண்டிப்பா அவளு வெறுப்பா இருப்பா. யாழினி மேகனா உன்னை எப்படி வெறுப்பேற்றுன்னு மட்டும் பாரு. நோட்ஸ் போட்டு நோட் பண்றேன். என்னடா இது ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு வந்திருக்கோம். பூரா பொண்ணுங்களும் இங்கே தான் இருக்காளுங்க. ஆனால் கப்புள்ஸாக சுற்றிட்டு இருக்காளுங்க. வெயிலே வரல, அதுக்குள்ளே என்ன இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க? கடைசி வரைக்கும் நம்ம சிங்கிள் தானே? என்னடா இது கோயம்புத்தூர் பொட்டேட்டோ ஸ்மெல் வருது. இங்கே தான் இருக்கா? இந்த வர ஹாய் கண்டுக்கல. மேகனா மேடம், மேகனா 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 இங்க பாரு, இங்க பாரு, கை வீசுற பாரு. நீயா? நானே தான். பீச்ல என்ன பண்றீங்க? அருகம்புல் ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன். ஐயே மாடு திங்கிறதுல ஜூஸ் போட்டு குடிப்பீங்க? வெரி ஃபன்னி வெரி ஃபன்னி. ஆமா நீ என்ன இங்க தனியா சுத்திட்டு இருக்க? உன் கிரஷ் வரல? கிரஷா? அது யாரு? அதான் உன் யாழுமா வரல? யாருமா? அவளுக்கு தான் அவளை கிரஷ். எனக்குலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. என்ன கரெக்ட் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாரு உனக்குன்னு தனி டேஸ்ட்லாம் இருக்கா? ஆமா நீ என்ன இந்த பக்கம்? இந்த பக்கம் மார்னிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். யூ நோ ஒன் திங், ஐ அம் வெரி ஹெல்த் கான்ஷியஸ். ஹெல்தி ஹெல்தி 100 இந்த ரெக்கையெல்லாம் பறந்துட்டு இருக்கோம். மேகனா மேடம் அப்புறம் என்ன பார்த்து சர்ப்ரைஸ் ஃபீலிங் எப்படி இருக்கு? எது சர்ப்ரைஸா? ஆஃபீஸில் தான் உன் தொல்லை தாங்க முடியலன்னா இங்கே வந்து டார்ச்சர் பண்ணுற. இதில் சர்ப்ரைஸ் வேறு ஆகணுமா? மேடம் இப்போ நான் ஏதாச்சும் உங்களை தொல்லை பண்ணனா? பேருக்கு தான் சென்னையில் இருக்குமே, சண்டே தானே அப்படி பார்க்கே பீச் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா நீ தானே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ அப்படியா? சரி சரி. ஆஃபீஸில் தான் நான் திட்டிட்டு இருக்கீங்க. இது அவுட்டோரு. ஒரு 4 வாரத்தை கொஞ்சம் நல்லா பேசலாமே மேடம்? ஹலோ, ஆஃபீஸில் மட்டும் மேடம்னு கூப்பிடுங்க அர்ஜுன். வெளி இடத்துலலாம் கூப்பிடாதீங்க. மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்போ நான் உங்களை மேகுன்னு கூப்பிடவா? அப்படி நான் என்ன கூப்பிடவா போறேன்? இதெல்லாம் உன் கிரஷ் யாழினி கிட்ட வச்சுக்கோ. யாழுன்னு என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? காண்டாகிறேன், இன்னும் கொஞ்சம் காண்டேத்துவோம். மேகு மேகனானே கூப்பிடு. காண்டாயிட்டா. மேகனா யாழு வந்து என் காலேஜ் போயிட்டா. அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ஆஃபீஸ் நினைச்சு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்ட அதை பற்றி நான் கேட்கவே இல்லையே. அடடே பேசிட்டு பீச்சுக்கே வந்துட்டோமே. பீச்சில் நிறைய தண்ணி இருக்கு. பாருங்களேன், இந்த அழகான பீச்சுக்கு நான் வரும்போது நான் மட்டும் சிங்கிளா சுத்திட்டு இருக்கேன்னு கவலைப்பட்டேன். பாக்குற எல்லாரும் கப்பலா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு ஜாலியா இருக்கு. வாட் டு யூ மீன்? நோ மீன்ஸ் நீங்க கடலை வேடிக்கை பாருங்க, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. உள்ள கடல் கனிலாம் இருக்கும். ஆமா எனக்கு ஒரு டவுட். பீச்ல டவுட்டா? கேளுங்க. அது எப்படி ஒரே நைட்ல ப்ராஜெக்ட் முடிச்ச? இதுதான் உன் டவுட்டா? ஆமா, எனக்கு சொல்லனா தலையே வெடிச்சிரும்.
சொன்னாலும் தலைவடிக்குமே. நான் உண்மையை சொல்லிட்டா போய் சொல்லிட்டா? நீயே ஒரு ஃப்ராடு, எப்படியோ போய் தான் சொல்வ. ஏதோ ஒன்று சொல்லி தொலை. நான் உண்மையை சொல்லிடுறேன். நம்ம ஆஃபீஸில் வளர்ந்துக்கிட்ட மாடு ஒருத்தர் இருக்கான்ல, ஆமா, நம்ம சீனியர் மேனேஜர் அக்கா பையன். அந்த அக்கா பையன்கிட்ட தான் ப்ராஜெக்ட் கொடுத்து முடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம். டேய், இன்னும் நீயே ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி சீன் போட்ட. நான் ஒன்று சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா ஃப்ராடுன்னு சொன்னேன். ஆனால் நீ உண்மையிலே ஃப்ராடாக தான் இருக்க. லைட்டாக பசிக்குது. உனக்கு பசிக்கல? இல்லை, உனக்கு பசிக்குதா? இப்போ தானே சொன்னேன் பசிக்குதுன்னு. பீச்சில் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம என்ன வெளில போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. ஓகே. அப்புறம் அர்ஜுன், இன்னைக்கு நீ ஃப்ரீயா? மதியம் சரக்கு அடிக்கிற பிளான் இருக்குன்னு சொன்னா செருப்பால் அடிப்பாளே. ஐ எம் ஆக்சுவலி ஃப்ரீ தான். வெட்டி பாய். அப்போ சாப்பிட்டு ஷாப்பிங் போகலாமா? நானும் நிறைய ட்ரெஸ் வாங்க வேண்டியது இருக்கு. ஓகேயா? ஆக்சுவலி அப்போ ஃப்ரீ இல்லையா? ஓகே. ஏன்னா ஃப்ரீ தான். ஏன்னா வரேன். இல்லை வேணாம். நான் நானே பார்த்துக்கிறேன். இப்போ வேலையை இருக்கேன். ஏன்னா ஃப்ரீ தான். ஆக்சுவலி எனக்கு எந்த பிளானும் இல்லை. சிரிப்பே வரல. எதுக்கு தான் ரீல்ஸ் பண்ணுறாங்களோ. கத்திட்டே இருக்காங்க, கேமே விளையாட மாட்டாங்கப்பா. அர்ஜுன், பஸ் வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன கேப் போட்டு போயிடுவோமா? கேப்லாம் போட்ட காசோட எக்ஸ்ட்ரா வைக்கப்பா. இரு, ஒருத்தனை காரோட வர சொல்கிறேன். யாரு? நம்ம ஆள் தான். லிசாடு சார், விசாடு எங்கடா இருக்க? வீட்டில் தான். வீட்லையா? இப்படி என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இல்லை, நான் ஃபோனை கட் பண்ணுவேன். சொல்கிறத கேள்றா. இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கியோ அதை அப்படியே போட்டு ஓடி வர. எங்க? திருவான்மியூர் பீச். ஐயோ ப்ரோ, அவ்வளோ தூரமா? தம்பி சிஇஓ காலை கட் பண்ணுறதுக்குள்ள நிற்கிறேன். வணக்கம். ஆம்புலன்ஸ் டிரைவராக இருப்பாங்க. நீ வா, அங்கே ஏறுங்க போகலாம். கரியர் ரிசார்ட் ஹோட்டல் விடுறா. சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் தி பில்லிங். ஆமா அர்ஜுன், சாப்பாடு எங்க ஊர் கோயம்புத்தூர்ல சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல எந்த ஏரியா? சரவணம்பட்டி. பட்டி சேச்சி மலையாளியானோ? சார் என்ன ட்ரை பண்றீங்க? ஒன்னதான். எது? இது ஒன்னிலன்னு சொன்ன வேற எதுவும். ராகுல் மேனேஜர் கூப்பிடுறாங்க பாரு. வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ ஓட்டுறது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒருமா வண்டி நிறுத்து. எதுக்கு நீ பாட்டு சொல்றாங்க? என்ன இவ்ளோ ஸ்லோவா போறோம்? டேய், யாரை என்ன பண்ண ப்ரோ? பாரு, நீ ஸ்பீடா ஓட்டுனனால வாமிட் வர மாதிரி இருக்கு. பாப்போய் லெமன் வாங்கிட்டு வரலாம். வா இறங்கு. டோனியோ வந்தது இல்லாம லெமன் வரவங்க சொல்றாங்க. லெமன் கடை இருக்குன்னு தெரியலையே. போடா வாங்கிடலாம். இங்கெல்லாம் வாமிட் எடுக்க கூடாது. கார் ஓட்ட போறேன். எது? வண்டி ஓட்ட போறியா? எனக்கு ஷாப்பிங் டைம் ஆச்சு. கார் ஓட்ட வந்து உட்காரு. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் தெரியும், உட்காருங்க. ப்ராமிஸா? ப்ராமிஸா? உட்காருங்கடா. என்ன போது தெரியல ப்ரோ. என்ன நடக்க போகுதோ ஏறா. நீங்க அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடணும். A ஃபார் ஆக்சிலரேட்டர், B ஃபார் பிரேக், C ஃபார் கிளட்ச். பிரேக் எப்போ பிடிக்கும்னு சொல்றேன். ஐயோ மேடம் பள்ளியில மேடம். சரி, அவனுக்கு பிடிக்கிறீங்க. உயிரை பழி வாங்கிறது எண்ணமே கிடையாது. தெரியாம நடந்துச்சு. சாரி. பார்த்து வாமிட்டு. பார்த்து. என்னாச்சு? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? பின்ன கார் ஓட்ட சொன்னா பறகுறீங்க. அதனால வாமிட் எடுத்துட்டு இருக்கான். இவன் ஹைட்டுக்கு வாமிட்டே வர மாட்டேது. நீ ஏறா. ஒரு நாளைக்கு எத்தனை தம் அடிப்ப? ஒரு 4 இல்ல 3 அடிப்பேன். நான் உனக்கு கேட்கவா? ஐயோ, ஒண்ணுதான் இருக்கு. கட்டா போட்டுக்கலாமா? அது இல்ல. அப்போ நீ தம் அடிக்கிறனால உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் அது பாதிக்கும். புரியும்னு நினைக்கிறேன். சொல்லு ப்ரோ. உனக்கு கவனிச்சியா? நான் தம் அடிக்க கூடாதுன்னு என்ன கேர் பண்ணிட்டு போறா. என் மேல அவ்வளவு பாசம்டா. ப்ரோ, அவங்க யார் அடிச்சாலும் அப்படிதான் ப்ரோ கேர் பண்ணுவாங்க. கார்ல போலாம், வரியா? வேணாம். ஓ நோ, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு மேகனா.
தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற. ஓ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. ஏ வந்தாய மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால. செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ. நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற. மேகனா, சொல்ல அர்ஜுன். நீ டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே நல்லா போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியாக இருந்தேன். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. உனக்கு என் மேலே இருக்கிற கோவம் போயிடுச்சா? கோவம்லாம் எனக்கு போகாது. இப்படி போனால் தான் உனக்கு எனக்கு போர் அடிக்குமே. ஆமாம்ல, அப்போ தான் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்லுங்கண்ணா. லொகேஷன் வட்டமா? ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே அர்ஜுன். ஏக்கம் அது எதுவோ நோக்கம் எது எதுவோ தொலை தூரம் வாழும் நினைவே. வானம் ஒரு சாலை வானவில் சோலை வண்ணம் தரும் போதை அது இதுவே. மேக்னா மேம் எனக்கு பாய் கூட சொல்லாம போறாங்க. நீ பாய் சொல்லிட்டு போனது மட்டும் தானே பார்த்த, வேற எதுவும் பார்க்கலையே? வேற என்ன நடந்துச்சு? இல்லடா, நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் புரியாது. நானு மேகனா மேடம் லவ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு அவங்க உங்களை லவ் பண்ணும்ல. யாரா சொன்ன அவன் லவ் பண்ணலன்னு? அவனை லவ் பண்றா, பாக்குறியா? இப்போ போகும்போது என்ன திரும்பி பாப்பா பாரு. டேய் கோபால், இவ்வளோ பிரிண்ட் எடுத்து நம்ம என்ன ரோட்ல பேம்ப்ளெட்டாடா கொடுக்க போறோம்? சார், நீங்கள் பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டீங்க. ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருந்துச்சு தெரியுமா? புது ப்ராஜெக்ட்டில் நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க. இந்த பிரிண்ட் அவுட்டில் 10 மணி வேறு தெரில. அது மட்டும் இல்லை சார், இந்த கம்பெனியில் வேறு எந்த டீமே ப்ராஜெக்ட் ஒழுங்காக பண்ணுறதில்ல. நம்ம டீம் தான் நல்லா பண்ணுது. நீ ப்ராஜெக்ட் பண்ணி தள்ளிட்ட. ஏண்டா 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்தால் 10:05க்கு டீ பிரேக்கு, 11 மணிக்கு யூரின் பிரேக்கு அரை மணி நேரம், 12 மணிக்கு லஞ்ச் பிரேக்கு 1 மணி நேரம், 1 மணிக்கு வாட்ஸ்அப்பில் இருப்ப, 2 மணிக்கு இன்ஸ்டால ஸ்டோரி போடுவேன். இதை தாண்டி சாட் ஜிபிடிக்கு ஒரு பொண்ணு பேரை கிரியேட் பண்ணி அதுக்கிட்ட தப்பா பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவேன். 6 மணிக்கு பெல் அடிச்சா ஓடுற ஸ்கூல் பை மாதிரி உடனே வீட்டுக்கு ஓடிடுவேன். இதுல நீ ப்ராஜெக்ட் முடிச்சியா? இங்கே தானே இருந்தா, எங்கே போனா? அர்ஜுன். டேய் ஃபூல், பேரை மாற்றி சொல்கிறேன் சார். உங்களை இல்லை அர்ஜுன். ஹே காய், என்ன புது மாப்பிள்ள மாதிரி ஜொலிக்கிறீங்க? தெரியுதா? தெரியும்ல. என்ன மேட்ரு? யாழை தேடி வந்தேன். யாழை யாராச்சும் பார்த்தீங்க? ஆளா? யாரு? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதுல? சொன்னா தானே தெரியும். அதுவா? டேய் என்னடா வெக்கலாம் படுற? லவ்னாலே வெக்கம் வரதானே செய்யும். அது என்னன்னு சொன்னா 3 பேர் சேர்ந்து வெக்கப்படலாம்ல. நானும் மேனேஜரை லவ் பண்றோம். மேனேஜர் செந்தில்நாதனா? அவருக்கும் உனக்கும் ஏஜ் வயசு இடிக்குமே. இந்த காலத்துல இதெல்லாம் ஓகே தான். என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க இல்ல சார், இது நானும் நீயும் மேகலா மேடமும் லவ் பண்றோம் சார். லவ்வா? நீங்க 2 பேரும் தான் எலியும் பூனையுமா அடிச்சுப்பீங்களே, உங்களுக்கு எப்படி செட் ஆச்சு? என்னதான் நாங்க எலியும் பூனையும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தானே தெரியும். மேக்னா மேடம்க்கு இது தெரியுமா? சார் என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கா? அவங்களுக்கே தெரியாம நாங்க 2 லவ் பண்ணிட்டு இருப்போம். சரி, அந்த கருமத்தை சொல்லு. நேத்து சண்டேவா? ஐடி கார்டை விட்டு சொல்றா.
நேத்து சண்டே வழக்கம் போல காலையில நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா மேகனா அவ வந்து இல்ல அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு சொன்னேன். திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து ஹாய் 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 பேசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சார். நான் கேட்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஈவினிங் ஃப்ரீயா நம்ம வேணா ஷாப்பிங் போலாமா அப்படின்னு கேட்டா சார். நான் முடியும்னு சொல்லிட்டேன். யார் கிட்ட போய் தூக்குறது? அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன் வா அர்ஜுன் ஷாப்பிங் போலாம் அர்ஜுன் கெஞ்சிக்கிட்டே இருந்தா சார். நான் முடியும்னு சொல்லிட்டேன். சரி ஓகே பாவமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். அப்புறம் கற்பூரம் நானே கதையா சொல்லிட்டு இருக்கேன். டெல்லிங் தி ரியாலிட்டியா. நீங்க பாக்குறதெல்லாம் பார்த்தா நான் பின்னாடி போய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரியும் நான் வரேன் ஷாப்பிங் கூட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. கோர்ஸா சொல்றாங்களே. இருக்காதா பின்ன? அடடே விசாடே வந்துட்டான். நீ அவங்க கிட்டே கேளு, அவன் சொல்லுவான். நீ சொல்றோம் டேய் ராகுல், நீ சொல்றலாம் உண்மையாடா? சிஓ சொல்லுப்பா. ஆமா அர்ஜுன் சொன்னதெல்லாம் உண்மைதான். சொல்லல. அவன் எங்க விட்டேன்? ஒன்னா ஷாப்பிங் போனது. அதுக்கு முன்னாடி சார் நானும் அவளும் நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த பூ வைப்பாங்களோ ஒரு அக்கா திடீர்னு எங்க 2 பேரும் கூப்பிட்டு பாக்குறதுக்கு அப்படியே புருஷ பொண்டாட்டி மாதிரியே இருக்கீங்கப்பா, உன் பொண்டாட்டி பூ வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு அவளுக்கு வெக்கத்தை பார்க்கணுமே. அப்புறம் ஒரு ஜோசியக்காரன் வந்திருப்பான். அந்த பொண்ணு உங்க கூட 100 வருஷம் வாழும்னு சொல்லியிருப்பானே. நேத்து உங்க மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். கோபால் நீயா? நீ ஏன் வந்து என்கிட்ட பேசவே இல்ல? நான் அப்பவே லவ் மேட்டர் சொல்லிருப்பேன்ல. இது அவன் வர நேர்ல வந்து பார்த்து சொல்லணுமா? எல்லா தமிழ் படத்துலயும் இதாட ஐகானிக் சீனாவே வைப்பாங்க. எங்க லவ் சீனை படத்திலே வச்சிட்டாங்களா? காப்பிரைட்ஸ் கேட்டே ஆகணும் சார். ஹாய் அர்ஜுன். ஹாய் மேகு. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. போடா ஃப்ராடு. பாத்தீங்களா சார் 4 பேர் இருக்கோம். எனக்கு மட்டும் தான் ஹாய் சொல்லிட்டு போறேன். இதுலயே தெரியல லவ்னு. டேய் கோபால், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் போலடா. ஆமா சார். சார் அப்புறம் என்ன திரும்ப சார் ஆச்சு? ஐயா சாமி ஆளை ஒரு வேலை நிறைய இருக்குது. நான் கிளம்புறேன். டேய் கோபால் வாடா, பால் ஊத்திடுவேன். நீ பதில தானே வந்த? ஆமா. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணல. எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நம்ம வாழ்க்கையில எப்படிதான் நடக்க போகுதோ. அர்ஜுன். யாராவது? மேடம் சொல்லுங்க. என்ன தனியா இருக்க? சாப்பிடலையா? சாப்பிடணும். ஃப்ரெண்ட் சாப்பிடாம போயிருக்காங்க. லேட் ஆகும். ஓ அப்போ ஏலன் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிடலாமா? அப்போ வந்து உட்காரு. சீடா. என்ன பிரியாணியா? இல்ல லெமன் ரைஸ். லெமன் ரைஸா? ஏன் லெமன் ரைஸ்லாம் சாப்பிட மாட்டியா? ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்படி தான் சாப்பிட்றாங்களா? அர்ஜுன் உன்ட்ட சொல்லணும். அதுக்குள்ள ப்ரொபோசல் செய்யணும். சொல்லுங்க. நீ யாராச்சும் லவ் பண்ணிருக்கியா? பண்ணிருக்கேன். ஆனா என்ன ஒரு வாரம் 1 மாசத்துல புட்டிக்கிட்டு போயிடும். ஏன்? ஏன்னா அது ஒன் சைடு லவ். அது ரீசன்லாம் தேவையில்ல, அதுவா போயிடும். ஓ அப்படி டபுள் சைடு லவ் பண்ணதே இல்லையா? இது வரைக்கும் பண்ணதில்ல. இதுக்கப்புறம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்க? 3 லவ். இந்தா 3 லவ்வா? ஆனா எல்லாம் பேட் மெமரிஸாவே முடிஞ்சிருச்சுல. அப்போ ஓகே. இதுதான் சொல்ல வந்தியா? ஆமா. நேத்துலேருந்து ஒரே பாஸ்ட் தாட்ஸாவே இருந்துச்சு. யார்ட்டாச்சும் சொன்னா ரிலாக்ஸ் ஆவே நினைச்சேன். எப்பயும் மாதிரி நீ தான் மாட்டிருக்க. 3 என்ன 4 லவ் இருந்தா கூட சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். வேணாம் அர்ஜுன், எனக்கு ஒர்க்கு டைம் ஆச்சு. நான் அப்புறம் சொல்றேன். அவளதான் வந்து கேட்டா இப்ப சொல்ல மாட்டேன்றா. இவ மூச்சிங்ஸ்க்கு ஒரு அளவே இல்லப்பா. டேய் ராகுல், உன்ன மாதிரி எப்படா ஹைட்டா வருது? தெரியலையாண்ணா. பாத்தியா என்னன்னா கேண்டீன்ல உட்காந்து லவ் பண்ணிருக்காங்க. யாரா பார்த்தா என்ன ஆகுது? டேய் அதெல்லாம் ஒண்ணாவதுடா. அவங்க 2 பேரையும் கப்பலா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? தெருவில் அமுதூரிய முகமே உன காண காண உரையாதோ காலம். ஒளியாதே ஒளியே திரைமறையாதே பிறையே கடல் மடி போலே எனையே உயிர் தழுவாயோ துணையே. உன்னை போல யாரோ கூட வருவாரோ. இவங்க போற ஸ்பீடை பார்த்தா அடுத்து சாங்லாம் ஷூட் பண்ணுவாங்க போல. நம்ம ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரே ப்ராஜெக்ட் டென்ஷன்ரா. இந்தாடா ஒரு பஃப். தம் அடிக்க கூடாதுன்னு மேகனா சொல்லியிருக்கா. வேணாம். இவன் என்னடா லவ் பண்ணா மாறிடுவாங்கன்னு தெரியும், அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமே வா.
அண்ணா எனக்கு ஒரு ட்ரை. நீ சின்ன பையன்டா, தப்பு. டேய் என்னடா மாஸ்க்லாம் போட்டிருக்க? தம்மு அடிக்கிறவங்களோட சுற்றி இருக்கிறவங்க தான் அதிகமாக பாதிக்குமா, அதனால எனக்கு தம்மு வேணாம். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு மேகனா சொல்லியிருக்கா. ஓகேவா, நீங்களும் அடிக்காமல் இருங்க, அப்போ தான் உங்கள் உடம்புக்கு Excuse me? நல்லது. எஸ். ஹலோ. ஹாய். ஹாய். ஆமா, யாரை தேடுறீங்க? நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல கான்டாக்டை டெவலப் பண்ணிக்கலாம் தான். வாட்? இந்த ஃப்ளோர்ல உங்க கம்பெனி எங்க இருக்கு? ஃபில்டர் காஃபிக்கு வந்திருக்கேன். அடடே, அது நம்ம கம்பெனியாச்சே. அடடா ஆமா, புது எம்ப்ளாயி போல. புது எம்ப்ளாயிலாம் வந்தா ராகிங் கண்டிப்பா இருக்கும். அது இவங்க சீனியர் ராகிங்ல செம்மையா பண்ணுவாப்ல. என்ன சீனியர்? யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா புது எம்ப்ளாயி வந்தா ராகிங் கம்பல்சரி. ਜਿਹਦੇ ਹੱਥਾਂ ਨੂੰ ਸੀ ਚੁੰਮ ਚੁੰਮ ਰੱਖਿਆ ਅੱਜ ਚੱਲਿਆ ਮੂੰਹ ਤੇ ਹੱਥ ਜੋੜ ਕੇ ਕੀ ਐਨੇ ਸੌਖੇ ਮਿਲ ਗਏ ਸੀ ਤੈਨੂੰ ਰੱਬ ਤੋਂ। ਪਿਛਲੇ ਦਿਨਾਂ ਤੋਂ ਤੱਕ ਰਿਹਾ ਇਹ ਚਿਹਰਾ ਖੋਰੇ ਕਿਸ ਦਾ ਏ ਜੋ ਹੋਰ ਕਿਤੇ ਮੈਨੂੰ ਲੱਭਿਆ ਨਹੀਂ ਤੇਰੇ ਨੈਣਾ ਵਿੱਚੋਂ ਦਿਸਦਾ ਏ नदी झील या पर्वत है या कोई खजाना खा। ரீல்ஸ் பண்ணதை கோத்து விட்டாங்க. இவங்க எங்கே உட்காந்துருக்காங்க? கால் வலிக்கும் போல. ஐயோ சாரி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். குட் ஆஃப்டர்நூன். சிஎஸ் ஜானகி, இவங்க தான் நம்ம ஓனரோட டாக்டர். ஐயோ பாஸ்கர் அண்ணா, are you okay? ஷோ மானத்தை வாங்குறானுங்க. டாக்டர் இல்லடா, டாக்டர். டாக்டரா? டாக்டரா? ஐயோ சத்தம். ஸோ மேடம் மந்த்லி ஒன் டைம் நம்ம ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் வந்துருக்குறாங்க. மேடம் இவங்க யாருன்னா கோரஸே ஸ்கூல் பசங்க மாதிரி சொல்றாங்க. இவங்களா ப்ராஜெக்டை முடிச்சாங்க? மேடம் பார்க்க தான் மேடம் சின்ன பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனால் வேலைன்னு வந்துட்டா பசங்க ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்ப சரி, ப்ராஜெக்டை டைம்குள்ள ஃபினிஷ் பண்ணா போதும். ஓகே மேடம், பண்ணிடலாம். கைஸ், மேடம் எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி உங்ககிட்ட நேரில் பேசணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. மேடம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். Hi everyone, I've seen your last work and your works are amazing. இனிமேல் வர எல்லா ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு தான் அசைன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி உங்கள் சீனியர் மேனேஜர்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம், அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு மேடம் அப்ரிசியேஷன் பண்ணணும்னு கேட்டாங்க. இல்லை மேம், உங்கள் ப்ராஜெக்ட்னால நம்ம கம்பெனிக்கு நிறைய கிளைண்ட் என்கொயரிஸ் வருது. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் அசைன் பண்ணியிருக்கோம். பட் ஒன் கண்டிஷன், எனக்கு டைமுக்குள்ளே ப்ராஜெக்ட்ஸை சப்மிட் பண்ணி ஆகணும். சொல்லுங்கடா. மேடம் சிஎஸ் மேக்னா. ஹோ, ஹாய் மேக்னா. ஹாய் மேம். உங்களை பற்றி சார் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யோர் டீம் வில் டூ அ கிரேட் ஒர்க். ஷோர் மேம், தேங்க்யூ. நீங்க எல்லாருமே இப்ப போலாம். ஐ அம் வெரி ஹாப்பி டு see you guys. ஓகே மேம். ஜகா, போடா. நீங்க மட்டும் இருங்க, மத்த எல்லாரும் போலாம். தனியா வா. டேய் விட்டு போறீங்கடா. செத்தண்டா சீனியர். நீங்களும் போயிட்டீங்களா? செத்த. ரீல்ஸ் எடுத்தது போதுமா இல்ல ஒன் மோர் போலாமா? நல்லாச்சு மேம். மேம் நீங்க யாரு என்னன்னு தெரியாம பண்ணிட்டோம் மேம். சாரி மேம். யார் என்னன்னு தெரிஞ்சிருந்தா ரீல்ஸ் எடுத்துக்க மாட்டீங்களோ? ஐயா அப்படி இல்லை மேம். மேம் கண்டிப்பா அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுறேன் மேம். அந்த இன்ஸ்டா ஐடியா தூக்கிறானே, ஃபோனை யூஸ் பண்ணல மேம். சாரி மேம். போய் ஒழுங்கா வேலையை பாருங்க, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஜகா, மறுபடியுமா? ஷர்ட் நல்லா இருக்கு. இதுவா? 150 ரூபா சட்டையாச்சே. சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ மேம். ஐயோ ஜாலியா இருக்கே. ஃபன்னி. சொல்லுங்க சார், கூப்பிட்டுருந்தீங்க. இங்கே என்ன நடக்குது மேக்னா? என்ன சார் ஆச்சு? உங்கள் பர்சனல் விஷயத்தை பற்றிலாம் நான் கேட்க மாட்டேன், ஆனால் ஆஃபீஸில் ஒர்க் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் கேட்பேன். சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. நீங்களும் அர்ஜுனை லவ் பண்ணுற விஷயத்த பர்சனலாக உங்களுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது தானே? அது எதுக்கு ஆஃபீஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? அதுவும் இல்லாமல் அவன் எந்த வேலையும் செய்யாமல் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக வருது. சார், நான் அவனை லவ் பண்ணுறேன் உங்களுக்கு யார் சார் சொன்னது?
ஒரு பொண்ணு பையனை பேசி பழகினாலே அது லவ்வா? அதை புரிஞ்சுக்கிற சென்ஸ் எனக்கு இருக்கு மேக்னா. அதை போயிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்லுங்க. அவன் தான் அப்படி சொல்லிட்டு திரியறான். சாரி சார், தப்பு என் மேல தான். உங்க சாரிலாம் நான் எதுவும் கேட்கல மேக்னா. இனிமே இந்த விஷயம் என் காலில் விழக்கூடாது, அவ்வளவுதான். புரியுதா? போங்க. ஓகே சார். என்ன சிஸ்டம் ஆன மாட்டேங்குது. மாமாட்ட சொல்லி வேற சிஸ்டம் வாங்கணும். ராகுல், சொல்லுங்க மேம். அர்ஜுன் எங்க? டீ கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேம். அர்ஜுன் நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொன்னானா? நீ தானே கூட இருந்த, உனக்கு புத்தி இல்ல? அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? மேம் நான் சொன்னேன் தான் மேம். உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் வந்தானா என் கேபினுக்கு வர சொல்லு. என்ன மேகனா கூப்பிட்டீங்க போல? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத அர்ஜுன். ஏன் என்னாச்சு? நான் உன் லவ் பண்றேன்னு சொன்னேனா? இல்லையே. பின்ன எதுக்கு ஆஃபீஸ் ஃபுல்லா அப்படி சொல்லி வச்சு என்னையுமே கெடுக்குறீங்க? எதை வச்சு நான் உங்களை லவ் பண்ணுவேன்னு நீங்க நினைச்சீங்க? இல்லை, நான் அன்னைக்கு ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஸ்மோக் பண்ணாதுன்னு சொன்னது, ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன்னா சாப்பாடு எனக்கு கொடுத்தது, அதுவும் இல்லாமல் அன்னைக்கு ஷாப்பிங் முடியும் போது ஒன்று அறியாமலே நான் ஹக் பண்ணது, இதெல்லாம் லவ் இல்லையா? வாட்? கேஷுவலா ஹக் பண்ண அது பேர் லவ்வா? லுக், எனக்கு உன் மேல ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே நம்ம 2 பேரும் சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம். ஏதோ ஒரு நாள் நம்ம சந்தோஷமா இருந்தோங்கிறதுக்காக எப்படி லைஃப் லாங் இருக்க முடியும் நீ முடிவு பண்ண? இந்த பீச்ல ஏன்டா பார்த்தோம், ஏன்டா சிரிச்சு பேசணும், ஏன்டா கேஷுவலா ஹக் பண்ணணும்னு இருக்கு. அதை நினைச்சாலே கேவலமா இருக்கு. ஸ்டாப். உங்களை மீறி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை ஏன்டா பண்ணேன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேணா அது வெறும் இன்சிடெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அது ஒரு மெமரிஸ். இல்ல, என் மேலேயும் தான் தப்பு இருக்கு. இல்ல, இப்ப என்ன, நான் உங்க நேமை ஸ்பாயில் பண்ணிட்டேன் அதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெளியில போய் மேகனா மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் பண்ணதை வச்சு நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு போய் சொல்லிடுறேன். போதுமா? இல்ல, அது இல்ல. இல்லை மேகனா, நான் பண்ணது தப்பு தான். சரி.